ஆமென். முடிந்த அளவு நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம், முடிந்த அளவு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், முடிந்த அளவு ஃப்ளக்ஸ் வச்சுருக்கிறோம், முடிந்த அளவு எல்இடி அங்கே எங்கெல்லாம் பண்ணியிருக்கோம். என்னென்ன நம்மளால் செய்ய முடியுமோ, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுருக்கோம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கோம், எல்லாமே என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆளுங்க நேற்று கூட நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க. சத்துவாச்சேரியில் ஒரே சண்டை, எல்லா வீட்லேயும் போய் ஒட்டிட்டு வந்துட்டான். அப்படி தானே? சத்துவாச்சேரி டீம் போன டீம் எல்லாமே ஒட்டினதெல்லாம் எங்கே வீடுகளாக பார்த்து ஒட்டி இப்போ அவ்வளவும் காலையிலேருந்து சண்டை. ஒவ்வொன்றா இப்போ போய் நான் போய் உரிச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான இடத்துல பொதுவான இடங்களில் ஓட்டணும். அவங்க வீடுகளெல்லாம் போய் ஓட்டுறது அது பிரச்சனைகளை நாமே என்ன செய்யக்கூடாது, குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. ஆனால் மற்றபடி நம்ம எல்லா பகுதியும் செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி பவனி செய்கிறோம். எல்லா பகுதியிலையும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க முடியாக, தேவன் எழுந்தருள முடியாது. மறுபடியும் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய பையங்க நம்முடைய பிள்ளைங்கள்லாம் தகுதியான வஸ்திரம் போட்டு வரணும். ஏன்னா நீங்கள் கொணவட்டம் பிள்ளைங்க பொண்ணுங்க சரியான ட்ரெஸ் போடலை, பையங்க சரியாக ட்ரெஸ் போடல, மீசையும் தாடியும் வச்சுட்டு கோணக்கம் மணக்கம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நாம் மற்ற சபை பையங்களை என்ன செய்ய முடியாது, கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாக இருக்கணும். சிபிஎம்னா சிபிஎம் மாதிரி இரு, பெண்டிகாஸ்ட்னா பெண்டிகாஸ்ட் ரயிலில் இரு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பரிசுத்தவனாரு இல்லை பாவியாரு, இல்லைன்னா என்ன செய், பரிசுத்தவனாரு. தெளிவாக இருக்கணும். எல்லாம் சகலமும் கிரமமும் ஒழுங்குமாயும் பக்தி விருத்திக்கு எதுவாயும் நடக்க கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். General epistle to James chapter 4 verse 10. Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். Humble yourself in the sight of the Lord. இன்றைக்கு மெசேஜ் கர்த்தருக்கு முன்பாக. And today's message in the sight of the Lord. நம் மனுஷன் முன்பாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். And we are living before men in this world. நண்பர்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, பலதரப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே அவர்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். And we are before and the people of different categories and friends and also different men in the world. ஆனா இன்னொரு பகுதியிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். But other part and we have to stand in the sight of the Lord. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? When we stand before God and how we should be. நம்மில் அநேகர் தேவனுக்கு முன்பாக இல்லை. And many of us are not before God. அப்படினால் தான் கர்த்தர் இந்த தூதை கொண்டு வருகிறார். And so the Lord is bringing this message. கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக, மகிமையாக, சீர்படுத்தப்பட்டதாக, சீர்தூக்கி நிறுத்தப்படத்தக்கதாக இருக்கும். And if the life of the man is in the sight of the Lord or before the presence of God, and his life will be correct or it will be reproved or it be incorrect. இந்த காலை வேளையிலே நீங்கள் யாருக்கு முன்பாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம். And in this morning and this is a time to analyze and discern and before whom you are standing. நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஓடி போன, இல்லாவிட்டால் கர்த்தருடைய முன்பாக இருந்து நீ விலகி போன ஒரு ஆளாக இருக்க கூடாது. And you should not be the person fled away from the presence of God or moving away from his presence. இன்னைக்கு अनेகர் கர்த்தருக்கு முன்பாக இல்லை. And today many are not before God. எங்கேயாவது போய் ஒளித்துக் கொள்கிறார்கள். And they are hiding themselves from somewhere. எங்கேயாவது தங்களை போய் மறைத்துக் கொள்கிறார்கள். And they are hiding in some secret place. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீ வான்னு சொல்லுதான் நம்மை அழைக்கிறார். And the Lord says and calls, come before me. ஒருவேளை நீ மனுஷனுக்கு முன்னால நீ நல்லவனாக இருக்கலாம். And perhaps and you may be good in the sight of men. இல்லாவிட்டால் மனுஷனுக்கு முன்பாக நீ துன்மார்க்கனாக இருக்கலாம். Or you may be wicked in the sight of people. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. The important thing and how you are before the sight of the Lord. ஏனென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக சதா காலமும் நிற்க வேண்டியவர்கள். Because we are the people want to stand in the sight of the Lord forever and ever. அப்ப சதா காலமும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய தேவனுடைய ஜனம் இந்த உலக நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதை பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். We the people of God needed to stand in the sight of the Lord forever is needed for us to understand and be
taught in his ways and how we must walk in his ways. சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பெருந்திரள் நிற்கும் பொழுது நீ சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கக்கூடியவனா இல்லாமல் சிங்காசனத்தில் அமரக்கூடியவனாக நீ மாற வேண்டும். And so when you are standing, or when multitude is stand before the throne, and you should not be the person standing before the throne, but you must be able to sit in the throne. இன்னைக்கு अनेகர் கர்த்தருக்கு முன்பாக இல்லை என்று நான் சொன்னேன். And today I said, and many are not in the sight of the Lord. ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்திலே கர்த்தருக்கு முன்பாக நின்றவர்களாக இருக்கலாம். And perhaps and you may be once upon a time or in the times past and would stand before God. ஆனால் இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்களா? Now are you standing in the sight of the Lord? அதைத்தான் தேவன் இப்பொழுது நம்மிடத்திலே கேள்வியாக எழுப்புகிறார். And that's what the Lord is arising as a question. ஒரு காலத்தில் நாம் ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நின்றிருக்கலாம். On one point of time and we would have stood for God. ஆனால் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோமா? And are we standing for the Lord or in the sight of the Lord at present? அப்படி இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்க வேண்டும்? If so, and how we have to stand in the sight of the Lord? அதைத்தான் இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு முன்பாக தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். And that's what the Lord desires to speak through us. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, And when we look into 1 Kings chapter 17 verse 1, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் தன்னை குறித்து பேசுகிறதை நான் பார்க்கலாம். here we can see he speak about him that I am the person who stand before God. எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. And Elijah had a practice and a life to stand before God. நீ யாரு எங்க நிக்கிற அப்படினு சொன்னா அவன் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு முன்னால நிக்கிற ஒரு ஊழியன் என்று சொல்லுவான். When we ask him who are you, where you are standing, and he will answer, and I am the servant who stand before God. எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. And always he had a practice to stand in the sight of the Lord. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, And when we look into 1 Kings chapter 18 verse 15, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவன் சொல்லுகிறான். And he quotes here that I am the servant who stand before God. அப்ப அவனுடைய பிராக்டீஸ் எப்பவுமே அது எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு பயிற்சிவிக்கப்பட்டது. In whatever situation he was, and he had a practice to stand in the sight of the Lord. ஆனால் நாட்கள் போனபோது, But when the days passed, சூழ்நிலைகள் மாறின பொழுது, when the situation changed, பிரச்சனைகள் அவனை சூழ்ந்த பொழுது, when the problems encountered him, பயம் அவனை ஆட்கொண்ட பொழுது, and when the fear encompassed him, அநேகர் அவனுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, and when many looked against him, அவனுடைய வாழ்க்கை அவனுடைய ஊழியம் அவனுக்கு கசந்து போனது. and his life and his ministry become bitter to him, அவன் அதிரியப்பட்டான், and he was discouraged, அவன் சோர்ந்து போனான், and he waxed faint, அவன் தன்னுடைய வேலைக்காரனை விட்டு விலகி போய்விட்டான். and he laid aside from his servant. சரியான அர்த்தம் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை அந்த ஊழியம் அதை அவன் இழந்து ஓட ஆரம்பித்தான். When we say rightly, and he started to depart from God and his ministry, ஆனால் கர்த்தர் அவனை தேடினார். but the Lord sought after him. ஏன்? Why? மறுபடியும் தனக்கு முன்பாக அவன் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். Because the Lord desired that he must stand before him once again. 1 ராஜாக்கள்ல 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய பின்மாற்றம், அவனுடைய தடுமாற்றம், அவனுடைய புலம்பல், அவனுடைய கண்ணீர், அவனுடைய பயம் எல்லாம் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. In 1 Kings chapter 19 we can see and his stumbling and his fall away and his discouragement and his fear was clearly pointed out. ஆனால் நடந்தது என்ன? But what happened? இவைகள் எல்லாம் அவனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்கி வெளியே கொண்டு போய் விட்டது. And these all took away and refrained him from the presence of God. ஒரு பெண்ணினுடைய வார்த்தை அவனை கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And the word of God points out that the word of a woman and made him to go away from the presence of God. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அந்த பழைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவனை இழுக்கும்படியாக தேவன் விரும்பினார். But the Lord desired to draw him back to his life by here end. இப்பொழுது அவன் மரிக்க ஆயத்தமாகிறான். And now he is getting ready to die. என் வாழ்க்கை போதும் என்று சொல்லுகிறான். And he says my life is enough. இப்பொழுது குகைகளுக்குள்ளே போய் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். And now he hid himself in the cave. அக்கினியை இறக்கின மனிதன், And so the man who designed the பாகாலின் fire, தீர்க்கதரிசிகளை மடங்கடித்த மனிதன், and he who discomfited the prophets of Baal, அற்புதங்களை செய்த மனிதன், and he who performed the miracles, வார்த்தையினாலே அநேக காரியங்களை செயல்படுத்தின மனிதன், and he who performed many things through the word of God, இப்பொழுது ஒன்றும் வேண்டாம் என்கிற ஒரு அறிக்கைக்குள் வருகிறான். and now he comes into the key where it was saying. 1 ராஜாக்கள் 19:11 ஆண்டவர் அவனோடு பேச விரும்புகிறார். And the Lord started to speak or desired to speak in 1 Kings chapter 19 verse 11. அங்கே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? And what is the word of God the Lord says to நீ ஏன் him? இப்படி செய்தன்னு சொல்லல? And he didn't ask why you did so. ஏன் என் மகனே பயந்து போய் விட்டாய், அந்த பெண்ணுக்கு ஏன் பயந்து ஓடுகிறாய் என்று கேள்வி கேட்கவில்லை. And also did not ask any question, and why do you flee away or fear from the
ஏன் நீ சாக ஆசைப்பட்டாய் என்று கர்த்தர் கேட்கவில்லை. And the Lord did not ask question, and why did you desire to ஓ பின்மாறி போன என்னுடைய ஊழியக்காரனே என்று அவர் பேசவில்லை. and didn't call him, and oh my backsliding servant of God. அவனை தனக்கு முன்பாக வந்து நிற்க சொல்லுகிறார். And he asked him to stand before him. 1 ராஜாக்கள் 19:11. First Kings chapter 19 verse 11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தின் நில் என்றார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? And what is the expectation of God? அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் மகனே, நீ எனக்கு முன்பாக வந்து நில். My people of God, and you may be in any state, the Lord calls unto this morning, saying, my son, my daughter, come and stand before me. நீ அப்படி எனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுதுதான் நான் உன்னோடு இடைபட முடியும். And when you come and stand before me, and I can deal with you. அப்படி அவன் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றதாக வேதம் சொல்லுகிறது. The Bible says that, and he stood before God. அதை கேட்டபோது when he heard this, அவன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு வெளியே வந்து நின்றான். And so he wrapped his face with the mantle and went out and stood and down. அப்படி கர்த்தருக்கு முன்பாக அவன் மறுபடி வந்த பொழுது, and when he came to the Lord once again, அவனுக்கு மறுபடியும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை கொடுத்து அனுப்புகிறார். and the Lord gave him anointing and sent him with ministry. அது 1 ராஜாக்கள் 19 16 17 18ல நீங்க பார்க்க முடியும். And you can see this in First Kings chapter 19 verse 16 17 and 18. நீ கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கும். and when you stand before God, and there is ministry for கர்த்தருக்கு you. முன்பாக நீ இருக்கும் பொழுது உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கும். and when you stand before God, and there will be anointing. நீ கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தை ஒரு கனமுடையதா இருக்கும். and so when you stand before God, and your words will be நீ honored. கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது உன்னுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். and when you stand before God, and your works will be நீ கர்த்தருக்கு respected. முன்பாக இருக்கும் பொழுது உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். and so when you stand before God, and your supplications will be நீ heard. கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது அற்புதங்கள் தானாக நடக்கும். and so when you stand before God, automatically the miracles will be நீ performed. கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொழுது அதேரியம் உன்னை அணுகாது. when you stand before God, and no discouragements can come near கர்த்தருக்கு thee. முன்பாக நிற்கிற மனிதன் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டான். and the man who stand before God will never faint. இதுதான் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. and this is what happened in his life. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இல்லாவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் அந்த பயிற்சியை விட்டு அவன் விலகின பொழுது அவனுக்கு சோர்வுகள், அதீரியங்கள், பின்மாற்றங்கள், தடுமாற்றங்கள், மரணத்தின் ஆசைகள் அவனை சூழ்ந்து கொண்டது. and when he had a practice to flee away from the presence of God, and he got faint and feared, and also discouragement, and many kinds of fears threatened him and இப்பொழுது encompassed மறுபடியும் him. கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக அவன் வந்து நின்ற பொழுது and once again when he came back to the presence of God, அவனை தேவன் குற்றம் சாட்டவில்லை, and the Lord did not accuse him, அவனை கண்டம் பண்ணவில்லை, and the Lord did not condemn him, அவனை ஆறுதல் படுத்தினார். and the Lord comforted him, உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, and said, you have a ministry, உன்னை குறித்த திட்டம் என்ன என்பதை நீ புரிந்து கொள். and you must understand what are the plans concerning உன்னை you. கொண்டு நான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறேன். I am going to anoint the kings through you. உன்னை கொண்டு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்த போகிறேன். I am going to appoint prophets through you. நீ முடங்கி போகக்கூடியவன் அல்ல, நீ எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவன் என்பதை அவனுக்கு திட்டமாக தேவன் இடைப்பட்டார். and the Lord said very clearly and dealt with him very clearly that you are not to be couched, but you must be அப்ப taken நீங்கள் up. நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதை நாம் பயிற்சிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். and we are in the point or state that we have to stand before the presence of God. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். and Abraham stood before God, அது அவனுக்கு ஒரு விண்ணப்பத்துக்கு பதிலாக கிடைத்தது. and that he was able to receive as an answer for his petitions. ஆதியாகமம் 18 அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into Genesis chapter 18 verse 22, சோதோமுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட்டை தேவன் நியமிக்கிறார். and the Lord made a judgment for Sodom. அந்த ஜட்ஜ்மென்ட் இப்பொழுது கொடுக்கப்படுவதற்காக அதை பார்க்கும்படியாக தெய்வம் வருகிறார். and the Lord came to the spot to see the judgment. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். understand carefully. உங்களுக்கு மேலேயோ உங்கள் குடும்பத்தின் மேலேயோ உங்கள் ஊழியத்தின் மேலேயோ ஒரு ஜட்ஜ்மென்ட் வருகிறது என்றால் தேவன் வந்து அதை பார்ப்பார். and so if the judgment comes upon you or your family or upon your ministry, the Lord will come and behold it. அப்படி ஒரு விசுவாசத்தை நீங்கள் பயிற்சி வையுங்கள். and you have to practice such a faith. அது மாத்திரமல்ல, not only this, உங்களுக்கு பிரச்சனையின் உச்சகட்டத்தில் போகிறா இருந்தாலும் உங்களை விடுவிக்கும்படியாக உங்களுடைய உண்மையான சூழ்நிலைகளை காண தேவன் இறங்கி வருவார். if the problems goes beyond the limit or the level, and the Lord surely will come to see you and deal with your problems. வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது when we look into Genesis chapter 18 21 வசனத்திலே in 21st verse, நான் இறங்கி போய் அந்த தேசத்திலே உள்ள பாவத்தின் கூக்குரல் உண்மையோ இல்லையோ என்று பார்க்கும்படியாக நான் வந்தேன். I will go down now and see whether they have done altogether according to the cry of it. இப்பொழுது தூதர்கள் போய் விடுகிறார்கள். and now the angels of God departed. இப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். and Abraham stood before God. நீ ஒரு விசுவாசியின் தகப்பனாக இருந்தால், and if you are a father of faith,
இல்லாவிட்டால் நீ ஒரு விசுவாச வீரனாய் இருந்தால், or if you are a warrior of faith, உன்னுடைய பயிற்சி எதுவாக இருக்கும்? and what will be your practice? நீ கர்த்தருக்கு முன்பாக ஒரு நிக்கிற ஒரு பயிற்சி எடுத்திருப்பாய். And you will have taken the practice to stand before God. அப்படி நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற அந்த பயிற்சி எடுத்திருந்தால் கர்த்தர் நீ அறியாமல் ஒன்றையும் செய்யவே முடியாது. And if you have taken such a practice in your life without your knowledge, and the Lord cannot do anything. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? And so what the word of God says. ஆதியாகமம் 18:18 பார்க்கும் பொழுது, and when we look into Genesis chapter 18 verse 18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? and will I hide the things that I do to இன்னைக்கு Abraham? உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் ஊழியத்துல, உன்னுடைய ஜீவியத்துல, உன்னுடைய தொழில்ல, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அறியாமல் பல சம்பவங்கள் நடக்கிறது. And so in your life, in your business, in your family, and without your knowledge, and some things are happening. ஏன் இப்படி நடந்தது என்று நீ கேள்வி கேட்க உனக்கு தெரிகிறது. And you are able to ask such question, and why such things are happening. ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். And one thing you must understand. நீ அறியாமலே, உனக்கு வெளிப்படுத்தல் இல்லாமலே, ஒரு தேவனுடைய ஒரு வெளிப்படுத்தல் இல்லாத அளவிலே உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் ஊழியத்துக்கோ ஏதாவது சம்பவிக்குமானால் நீ தேவனுக்கு முன்பாக இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். And you must understand carefully and realize one thing, and that if something happens and without the knowledge of God things, and it is saying you are not before God. தேவனுக்கு முன்பாக நிற்கிற எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில நடைபெறுவது அவனுக்கு தெரியாமல் நடக்காது. And so to any servant of God, and so without the knowledge of him or guide, and nothing happens in his life. தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு விசுவாசிக்கு அவனுக்கோ அவன் பிள்ளைக்கோ அவன் சந்ததிக்கோ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்றால், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருந்தால் அவனுக்கு தெரியாமல் தேவன் அந்த காரியத்தை நடப்பிக்க மாட்டார். And if something is going to happen to a believer and without his knowledge, and the Lord will not do anything to the believer or to his family. நீ தேவனுக்கு முன்பாக நின்றால் நீ ஆண்டவர் செய்ய போகிறதை உனக்கு காண்பிப்பார். And if you stand before God, and the Lord shall show you what is going to happen. நீ தேவனுக்கு முன்பாக இருந்தால் நீ ஒரு விசுவாசி. And if you are before God, then you are a believer. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த பயிற்சியை எடுக்கிறீர்கள்? And today how many are having the practice to stand before God? ஆதியாகமம் 19:27 பார்க்கும் பொழுது, And when we look into Genesis chapter 19 verse 27, விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு மறுபடியும் போய் நின்று பார்க்கிறான். and Abraham got up early in the morning to the place where he stood before the Lord. அந்த கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்தில்தான் அவன் சோதோமுக்காக இல்லாவிட்டால் லோத்துக்காக அவன் விண்ணப்பம் பண்ணினான். And so where he stood before the Lord, and that is the place, and he supplicated or prayed for Lot and கர்த்தருடைய his name. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு பயிற்சி எல்லா ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு இந்த நாளில் மிகவும் அவசியம். In these days it is very important to have the practice to stand before the Lord for every servants of God and believers. நம்மில் அநேகர் சொல்லுகிறோம், பல காரியங்களை செய்துவிட்டு எனக்கும் தேவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறோம். கர்த்தருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காதுங்க. Many of us are telling that only God and myself know what is the thing, and without the knowledge of God, and nothing happens to us. சரி, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் அதை நான் ஆவியானவர் பேச விரும்புகிறார். And the Spirit of God desires to speak before us, and how we have to walk in his ways. யாக்கோபு 4:10 நான் பார்க்கும் பொழுது, And so when we see James chapter 4 verse 10, முதலாவது அவன் ஊழியக்காரனோ விசுவாசியோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். and first of all a believer or a servant of God, first they must humble. தாழ்மையில ரெண்டு தாழ்மை இருக்கு. And there are two kinds of humility. ஒன்று வெளியரங்கமான தாழ்மை, And one is outwardly, ஆனா இன்னொன்னு மனத்தாழ்மை. and next is and lowliness in mind. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். And Jesus, and he is meek and lowly. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் அவற்றை அதை கற்றுக்கொண்டு அதை பயிற்சி எடுக்கணும். A believer or a servant of God from learn of him and must practice. நீங்க தாழ்த்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். When you humble yourself in the sight of the Lord, and he shall exalt you. நீ மனுஷன் முன்னால அழாத. And don't cry before men. அழுதா தேவனுக்கு முன்னால அழு. And if you cry in the sight of the Lord. மனுஷன் முன்னால கல்லு மாதிரி நில்லு. And stand like a stone before men. தேவனுக்கு முன்னால போய் என்ன செய்ய? உன் இருதயத்தை தண்ணியை போல ஊற்று. And open your heart and pour your heart like waters in the sight of the Lord. அது தாழ்த்தி நீ அழுதேனா அந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குற. When you humble and cry, and there is a great effect for your prayers. இரண்டாம் ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, And when we look into 2 Kings chapter 22 verse 19, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்குன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்குன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, and when you humble in the sight of the Lord, உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, and when thou hast rent your garments, எனக்கு முன்பாக நீ அழுதபடியினால், and thou wept before me,
நம்ம எல்லாம் ஒரு சிலர் சும்மா எல்லாரும் முன்னால அழுவாங்க, பாத்திருக்கீங்களா? And some they simply they cry. அதனால அந்த கண்ணீருக்கு மதிப்பில்லாம போய் எல்லாரும் நீலி கண்ணீர்னு சொல்றாங்க. And so there is no respect for their tears and they say it is vain. அழ வேண்டிய ஒரே இடம் எதுதான்? Where is the only place that you must கர்த்தருக்கு cry? முன்னால அழு. And you must cry before God. அந்த கண்ணீரை தான் துருத்தியில வைப்பாரு. And you can see those tears in the bottle. சரிதான் நான் சொல்றது? Can you understand what I say? ஒரு பிள்ளை வந்து மிட்டாய் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுச்சு, அந்த கண்ணீர் துருத்தியில போய் சேருமா? If a child cries and to get a chocolate, will it be gathered in a bottle? சொல்லுங்க. ஒரு விளையாட்டு திங்ஸ்க்காக ஒரு பொம்மைக்காக ஒரு பிள்ளை அழுகுது, அந்த கண்ணீர் எங்க போகுது? தேவனுடைய துருத்திக்கு போதா? இல்ல, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். If the child cries for the toys and when it cries, will it be gathered in the bottle? அதுபோல மனுஷன் முன்னால விடுற கண்ணீர் போகாது. தேவனுக்கு முன்னால விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய துருத்தியில கணக்குல போய் சேரும். Every tears that is shed before the presence of God will be gathered in the bottle of God. ஆனா அழுகிறதுக்கு முன்னால, but before when you cry, ஆண்டவரே அவனை தூக்கிருங்கன்னு சொல்லி அழுதேனா பிரயோஜனம் இல்ல. நீ உன்னை தாழ்த்தி நீ அழுதேனா உன் விண்ணப்பத்தை தெய்வம் கேட்பார். And so when you humble yourself and when you cry in the sight of the Lord, and the Lord shall hear your supplication. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா தகப்பன் நல்லா இருக்கான், அநேகருக்கு நினைக்கிறாங்க தகப்பன் நல்லா இருந்தா பிள்ளை நல்லா தானே இருக்கணும்னு. இன்னைக்கு நல்ல விசுவாசிகள் தான் பிள்ளைகள் தான் கெடுக்கெட்டு போயிருக்கு. அது என்ன காரணம்? In some houses we can see and the father they weep, and so many of the children they are corruptible. And what is the reason behind this? சில இடத்துல தகப்பன் நல்லா இருக்காங்க, in some places we can see father, சில இடத்துல பிள்ளைகள் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க, in some places we can see the children are சில இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தங்கமா இருக்கு, தகப்பன் தகரமா இருக்கான். in some places we can see the children are good but the father is worst. அப்படி ரிவர்ஸா இருக்குது, and it is in reverse. இந்த பொண்ணு வயித்துல இப்படி ஒரு குழந்தையா, இந்த ஆளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையான்னு நம்மளே வாழ்த்தலாம். and so we can salute and greet them, and so to such a person the Lord has given a blessed child. அதனால இந்த விஷயத்துல நம்ம சரியா கவனிக்கும் பொழுது, when we listen this matter carefully, அந்த தகப்பனுக்குள்ள இருக்கிறதான அந்த கேரக்டரை இந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். and so it means that the children did not receive the character of father. கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்க. and you must humble in the sight of the Lord. சரி, நான் ஒன்னு கேக்குறேன். I'm asking a question. இன்னைக்கு எதுக்கு நீங்க எல்லாம் பாயில உட்கார்ந்திருக்கீங்க? and today why you are sitting in mat? ஏன் நம்ம சர்ச்சில் வசதி இல்லையா? அழகா உங்களுக்கு எல்லாம் சேர் போட்டு சும்மா டேபிள் போட்டு ஹalleluya எல்லாம் ஆராதிக்க விடலாமே உங்களை? அழகா செஞ்சா நீங்களும் சூப்பரா பண்ணுவீங்களே. and so we can ask you to sit in the chair and you make it your style and a sound and Alan. ஏன் அத பண்ணல? and why you are not doing this? சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னால வந்து நீ உட்காரணும், முழங்கால் போடணும். இது ஒரு தாழ்மையினுடைய ஒரு பிராக்டீஸ். and you must sit before God and must kneel down before the presence of God, and this is the practice to be humility. முடியலன்னா சேர்ல உட்கார்றது பாவம் கிடையாது. and if you are not able and if you are disabled you can sit on the chair. ஆனா அதே நேரத்துல ஒரு தாழ்மைக்கு ஒரு அடையாளம் தான் இது. and the sign for humility is sitting down. முந்தி எல்லாம் வீடுகளை பாத்தீங்கன்னா when you see in the former times கதவெல்லாம் சின்னதா இருக்கும். and hello it will be written. கதவெல்லாம் எப்படி இருக்கும்? குட்டி குட்டியா இருக்கும். and all the doors will be very small in size. இப்ப அப்படி கிடையாது. it's not like that. அது பாட்டு திறந்து விட்டா 50 அது பாட்டுக்கு போறவெல்லாம் போலாம். and so ஆனா முந்தி கதவு சிறுசா இருக்கும். and so in the former times we can see and houses will be very small. ஏன் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள போகும் பொழுது அவன் தலை வணங்கி போகணும். and so when he was entering into house and he must bow down and move. முந்தி எல்லாம் கீழே வச்சு தட்டை கையில எடுத்து சாப்பிட கூடாதுமா, கீழே. ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து குனிஞ்சி சாப்பிடணுமா. இப்ப அப்படி கிடையாது, நேரா பிளேட் எங்க வந்துருது, வாய்க்குள்ள வச்சே குடிச்சிருவான். in the former times we can see and they will place the plate down and eat. இவைகளெல்லாம் தாழ்மைக்கு எதிரான செயல்கள். and these are all the upper things for the king. அவங்க எவ்வளவு வசதியானவனா இருந்தாலும் அந்த வீடு கதவு சின்னதா இருக்கும். and though they may be high caliber and the size of the door will be small. அதுக்கு தலை வணங்கணும். and they must bow down. சாப்பிடும்போது அந்த சாப்பாடை தெய்வம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி தாழ்த்தி சாப்பிடணும். and they must thank God for providing food. they must humble and eat. அதனால தான் இப்ப நம்ம பிராக்டீஸ் படி நம்ம சர்ச்சில் மட்டும் தான் இப்படி கீழே உட்கார்றோம். மத்த எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வேற ஸ்டைல்ல வந்துட்டாங்க. according to this practice and we are sitting down in our congregation, but in other congregation they are following different styles. சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் மாறுமோன்னு தெரியாது. I don't know in further days and it may change. தாழ்மையினுடைய ஒரு அடையாளம் தான் இது. and so this is the sign of humility. ஆனா நான் சொல்ற தாழ்மை இந்த தாழ்மை அல்ல, மனதில தாழ்மை. but the humility which I say, it is not the humility like this but lowliness in mind. 2 நாளாகமம் 33:12ல பார்க்கும் பொழுது மனாசே தன்னை தாழ்த்தினான் என்று சொல்லி இருக்கிறது. அதே 2 நாளாகமம் 33:23ல அவன் பிள்ளை தன்னை தாழ்த்தலன்னு சொல்லி இருக்கு. and second Chronicles chapter 33 verse 12 says and Manasseh did not humble, and 33:23 says that and his child humbles. தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தர் முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மேன்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். எப்படி? தகப்பன் தன்னை தாழ்த்தினான், ஆனா பிள்ளை தன்னை தாழ்த்தல. and father humble but the child did not humble. தகப்பன்
கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். And father humble before God. ஆனால் இந்த ஆமோன் அவன் பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. Amen, and he did not humble himself before God. ஆண்டவருக்கு முன்னால நீ எவ்வளவு தாழ்த்துறியோ அவ்வளவுதான் உனக்கு கனம் கிடைக்கும். To what extent you humble in the sight of the Lord, to that extent and you will be honored. ஆண்டவருடைய சமூகத்துல நீ தாழ்த்தி உட்காரணும். And you must humble in the presence of God and sit. கர்த்தருடைய சமூகத்துல காலரை தூக்கி விட கூடாது. And you should not lift up your collar in the presence of God. நீங்க பாருங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இல்லாட்ட அந்த நாகாலாந்துலாம் உள்ளவங்க எல்லாம் சென்னை கன்வென்ஷனுக்கு வரும்போது அவங்க எழும்பி போறாங்கன்னு எப்படி போவாங்க? And so the North Indians and Nagamis, when they come to the Chennai convention, when they go out and how they move. சொல்லுங்களேன். அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போவாங்க. நம்ம ஆளு எழும்பி எல்லாரும் பைபிளையும் மிதிச்சு திரும்பி பார்த்து இப்படி தான் வெளியே போவான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சொல்லு. And they bow down, and so when they move out of the hall, but when we our people, they take up the Bible, they stand for this and they move out. அவங்க அப்படி பிராக்டீஸ். But they had such a practice. ஏன்னா தேவ சமூகம். Because it is the presence of God. கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம எப்படி நடக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஆளுக்கு சொல்லி கொடுக்கல, அதான் பிரச்சனை. It was taught to them and how they must walk in the presence of God. 2 நாளாகமம் 33ல நாம் பார்க்கும் பொழுது, when we see in 2 Chronicles chapter 33, 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and what 12th verse says, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தின மனுஷன் மனாசே. and so Manasseh is a person who humbled in the sight of the Lord. பிரச்சனையின் உச்சகட்டத்தில் போன பொழுது, and when you go to the pinnacle of his problem, அவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். and he was in the state who was forsaken out of his problems. இப்ப அங்க ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்துறான். ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்ல. and he prayed and humbled in the sight of the Lord and said, I am nothing, Lord. ஒரு சில சாட்சி சொல்லும்போது குப்பை குப்பம்பாங்க. ஆனா மற்றவங்க குப்பை ஆக்கினா இவங்க அவ்வளவுதான் எரிஞ்சிடுவாங்க. when some testifies and so they used to say I am dust, but when other consider them as dust and they will be fine. அப்படி அல்ல பிரியமானவர்களே. it's not like that. நீங்க என்ன விதத்துல தாழ்த்துறீங்களோ வார்த்தை சொல்லி அந்த அளவுக்கு நீங்க தாழ்மையில இறங்கணும். in what way, in what words you are saying that you are humble, to that extent and you must come to that humility. மரண பரியந்தம், until the death. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். and to the death of cross he humbled himself. அதுதான் இயேசுவின் தாழ்மை. and that is the humility of Jesus. அதனால தாழ்மை என்பது ஒருவேளை தகப்பனுக்கு இருக்கலாம், பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைக்கு இருக்கும், தகப்பனுக்கு இல்லாம இருக்கலாம். and when we see about this humility, and sometimes the father may have this and child may not have, and sometimes child may have and father may not have. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. and you must teach your children to be humble in the sight of the Lord. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், how they must speak to the elders, பெரியவங்க இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும், and how they must walk in front of the கர்த்தருடைய elders, சமூகத்துல எப்படி நடந்துக்கணும், and how they must move and walk in the presence of God. நீங்க அந்த தொட்டில் பழக்கம் தான் அவனை சுடுகாடு வரைக்கும் கொண்டு போகும். and so what you practice them in the manger will take them till the cemetery. ஸ்தோத்திரம் பண்ணணும், and you must praise God, இந்த Dress போடணும், and you must put on this dress, பெரியவங்க முன்னால நிக்க கூடாது, and you should not stand before elders, பெரியவங்க கிட்ட எதிர்த்து பேச கூடாது, and you should not resist elders. நீங்க அந்த தாழ்மையை இப்பமே பிராக்டீஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா தான் அவரை அபியாசப்படுத்துவார். and when you bring in this humility in their practice, and they can practice on the further days. இன்னைக்கு தேவன் உன்னோடு பேசுகிறார், நீ எனக்கு முன்பாக தாழ்மைப்படு, நான் உன்னை உயர்த்துவேன். and today the Lord is speaking to us, humble in the sight of the Lord and I shall lift you up. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and when we look into 1 Samuel chapter 2 verse 18, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணலுள் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இங்கே கர்த்தருக்கு முன்பாக உள்ள பணிவிடை. and so here we can see and the ministry that we do before God, சாமுவேலுடைய ஊழியம், and the ministry of Samuel. அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, and he is not a great person, அவன் சின்ன பையன் தான், and he is a small boy. அவனை அவங்க அம்மா வந்து வருஷம் வந்து ஒரு ட்ரிப் பார்த்துட்டு போவாங்க. and so every year her month will see him. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஹோம் சிக்கா இருக்கு, and so our child they have homesick, 2 நாள் ஹாஸ்டல்ல விட்டு வர முடியாது, and we cannot take them to 2 days in hostel. அநேக ஊழியக்காரங்க கூட ஹோம் சிக்ல இருக்காங்க. even many servants of God they are in homesick. எங்க அம்மாவை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தாத்தாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும்னு. I want to see my mother and my sister and my grandfather. இயேசுவை பார்க்கணும்ங்கற சிந்தையில இருந்தா ஹோம் சிக் வராது இல்லையா? if you have the mind to see Jesus, and you will not feel homesick. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பாருங்க பயங்கர ஹோம் சிக்ல இருக்காங்க. ஆனா சாமுவேல் பால்குடி மறந்த உடனே கொண்டு போய் விட்டாங்க. அவன் ஹோம் சிக்ல இல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற சிக்லயே இருந்தான். and so today we can see many of our children and they were under homesick, but when you look into Samuel, until he was given the wind and he was not homesick, he had the mind to see the Lord. அந்த சின்ன வயசுலயே கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பயிற்சிவிக்கப்பட்டான். and so he was practiced to stay in the presence of God from his young age. அவனுடைய ஊழியம் என்ன? and what is his ministry? பணிவிடை ஊழியம். and the ministry to serve. நல்லா புரிஞ்சுக்கோங்க. and understand carefully. ஒன்று, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். and one, you must humble in the sight of the Lord. இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யுங்கள். and secondly, you must
serve and do ministry in the sight of the Lord. அதுதான் தேவன் பார்க்கிறார். And that's what the Lord is watching. பணிவிடை ஊழியங்கிறது மிகவும் முக்கியமானது. And so the serving or ministering, it is very important ministry. எல்லாரும் போய்டுவாங்க, நீ பாய அழகா மடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும். And so all may depart and you have to fold the mats and you have to keep it safely. யாரும் வர மாட்டாங்க, நீ பெருக்கிக்கிட்டே இருக்கணும். No one will come but you must keep sweeping. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீ அழகா பாத்ரூம் எல்லாம் கழுவி அழகா செட் பண்ணணும். And all may be lying and sleeping but you have to settle up the bathroom neatly and tidy. அவன் வரல, அவ வரல அப்படினு சொல்லிட்டாலே உனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி இல்ல? பணிவிடை ஆவி இல்ல. And you should not say and she didn't come and he didn't come, and if you say so you don't have the spirit of ministry. இது நீங்க வீட்லயே சொல்லி கொடுக்கணும். And you must practice them and teach them in home. நீங்க படிக்க வைக்கிறீங்க. And you are educating them. ஆனா பணிவிடையை யாருமே சொல்லி கொடுக்கல. But no one have taught them and way serve. நல்ல Dress போடுறதுக்கு நல்ல Dress போடுறதுக்கு வாங்கி கொடுக்கறீங்க. And you are giving them a good garments to ஆனா ரட்சிப்பின் உடைகளை நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கல. And but you did not give them and garments of salvation. நல்ல டிசைனா Dress வாங்கி போட்டு உங்களுக்கு கோயில்ல கூட்டி வர்றது தெரியுது. And you know to them to bring them to the temple to come them or to take them in different designs and styles of garments. ஆனா சித்திர தையலாடைய பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுக்கல. But you did not practice them to put on the garments of needlework. நல்ல பிள்ளைகளுக்கு பணிவிடை ஆவியை சொல்லி கொடுங்க. And you have to practice your children a good ministry spirit. அந்த பணிவிடை தான் அந்த பிள்ளைகளை வருங்காலத்துல மேன்மையுள்ளவர்களாய் மாற்றும். And that spirit of ministering or serving will take them or to excel them in their future. லூக்கா 22:27 பார்க்கும் பொழுது, And when we look into Luke the Gospel chapter 22 verse 27, இயேசு சொல்லுகிறார், சீடர்கள் மத்தியிலே நான் பணிவிடைக்காரனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். and Jesus said, I am as the one who serveth in midst of the disciples. நாம மற்றவர்கள் மத்தியில ஒரு பணிவிடை ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In midst of others, and we must have the spirit of ministering or serving. உன்னால இந்த கன்வென்ஷன்ல என்ன பணிவிடை செய்ய முடியுமோ அதை செய். And so in this convention, and what are the works you can render and you must do in this convention. ஆமென் உடனே சாப்பிடுறதுக்கு போணும்னு நினைக்க கூடாது. And when they say amen, and you should not go to take your food. ஆமென் சொன்ன உடனே வண்டி எடுத்துட்டு ஓடணும்னு நினைக்க கூடாது. And you should not go and take up a vehicle and depart when they say amen. ஆமென் உடனே புதிய ஆத்துமாக்களை கொண்டு போய் முன்னால ஜெபத்துக்கு நிப்பாட்டணும். And so when they say amen, and you have to take up the new souls and bring them to the altar. ஆமென் உடனே பாய் எடுக்கணும். And when they say amen, and you must fold the mats. ஆமென் உடனே நீ பாத்திரம் கழுவ போகணும். And when they say amen, and you must go to take up the vessels. பணிவிடை எங்க இருக்கோ அங்க தேவன் அவனை கனப்படுத்த போகிறார். And so where you have the spirit of ministry, the Lord is going to exalt them. தூதர்களுக்கு என்ன தூதர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். And the Lord exalted the angels of God. ஒரு தூதன் வந்தா இந்த உலகமே பிரகாசிக்கும்னு இருக்கு. And one angel comes and the whole world will shine or enlighten. ஒரு தூதன் இருக்கான், அப்படி ஒரு தூதன் இருக்கான். And so there is an angel like that. ஒளிமயமான தூதன். And so he is the angel of light. அவன் கிராஸ் ஆனான்னா And when he crossed, இந்த பூமியே பிரகாசிக்குங்க. and the whole world enlightens. நீங்க யோசிச்சு பாருங்க. And consider. அப்படி ஒரு மகிமையில இருக்கிற தூதர்களை தேவன் வச்சிருக்கிறார். And the Lord pleased or kept such angels of God who was shining like that. வெளிப்படுத்தல் 18:1. Revelation chapter 18 verse 1. அதிகாரம் இருக்கு, மகிமை இருக்கு, பிரகாசம் இருக்கு. And so we can see, and there are angels and who have lightning and power and glory. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. பூமினா என்னது? ஒரு ரூமா? சொல்லுங்க, அது ஒரு பிளானட். And so when we say earth, it is not a room, it is a planet. ஒரு பூமி முழுவதும் பிரகாசித்ததுனா அவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோட இருக்கறான்னு பாருங்க. And see in what kind of great power the angel is having. அவ்வளவு அதிகாரமும் அவ்வளவு வல்லமையும் அவ்வளவு மகிமையும் அவ்வளவு பிரகாசமும் இருந்தாலும் அவன் யாரு? எபிரேயர் 1:14 படி. And though he has great power and lightning and glory, but who is he according to Hebrews chapter 1 verse 14? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எப்படி? அவனுக்கு எவ்வளவு மகிமை இருந்தாலும் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் ஆண்டவர்னு வந்துட்டா எப்படி செய்வான்? அப்படியே சொல்லும் ஆண்டவரே, அவ்வளவுதான், பணிவிடைக்காரனா மாறிடுவான். And though he has great power and lightning and glory, but when he stands before the sight of the Lord, and he will have தேவகுமாரன் பணிவிடைக்காரனாக இந்த பூமியில காணப்பட்டார். And so the son of God as having a ministerial influence. அதனால வேத வசனத்தை புரிஞ்சிக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்னால ஏதாவது ஒரு பணிவிடை செய். And you must understand the word of God clearly. In sight of the Lord you must humble yourself and do some ministry. நீங்க யோசுவாவை நீங்க படிச்சிருப்பீங்க. And you have seen about Joshua. வருங்காலத்துல மோசேயினுடைய ஸ்தானத்தையே அவன் பிடிச்சிட்டான். And so he took up the position of Moses. இன்னும் சொல்ல போனா, and when we say more, மோசேயை விட டாப்பா மாறிட்டான் யாரு?
ஜோஷுவா. And Joshua became the topmost person than Moses. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it right or not? மோசேக்கு கானானுக்குள்ள கால் வைக்க முடியலங்க. And Moses could not step into Canaan. பட் மோசேக்கு ப்ராமிஸ் இருந்துச்சு. But Moses had a promise. என்ன ப்ராமிஸ்? And what is the promise? நீ இந்த ஜனத்தை கானானுக்குள்ள கொண்டு போவ. And you will take up the people to Canaan. இந்த ஜனத்துக்கு கானானை பங்கிட்டு கொடுப்பாய். And you will share and divide the portion to Canaan. இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். And these are all the promises given to Moses. பட் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை மோசே வாழ முடியாம தடுமாறிட்டான். But Moses and stumbled that he was not able to live such a life to step into Canaan. இப்போ 6 லட்சம் புருஷர்கள்ல கர்த்தர் ஒரு ஆளை தேடுறாரு. And so the Lord is seeking or searching a person among 6 lakh men. இவன் அந்த ஸ்தானத்தை விட்டுட்டானே. And he lost his position. இப்போ இவன் அடுத்து எந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுப்பது? And to whom we can give this position? அப்போ அப்படி தேடும் பொழுது And when he was seeking, யாத்திராகமம் 33:11 பார்க்கும் பொழுது, and when we look into Exodus chapter 33 verse 11, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத மோசேயினுடைய பணிவிடைக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவனே தேவனுடைய கண்கள் கண்டது. And so there was a servant Joshua the son of Nun, and young man departed not out of the tabernacle. The eyes of the Lord looked upon him. இந்த பணிவிடை ஊழியம் And this spirit of ministry இவனை கானானுக்குள் கொண்டு போனது. and took him to Canaan. இந்த பணிவிடை ஊழியம் And this ministering spirit இவனை கொண்டு கர்த்தர் யோர்தானை பிளக்க வைத்தது. and it made him to divide the Jordan. இந்த பணிவிடை ஊழியம் அவனை கானானுக்குள்ள ஜனங்களை கொண்டு போக வைத்தது. And this ministry of serving and made able to people to take up to Canaan. இந்த பணிவிடை ஊழியம் ஜனங்களுக்கு கானானை பங்கிட்டு கொடுக்க வைத்தது. And this ministry of serving and helped him to divide the Canaan to the people. நீ ஜீன்ஸ் போட்டு வந்திருப்ப, இல்ல டக் அடிச்சுட்டு வந்திருப்ப, அதனால நீ பெருக்க கூடாது, குப்பை அள்ள கூடாதுலாம் நினைக்க கூடாது. டக்குன்னு நீ மாறிடணும். எந்த ஸ்டைலுக்கு? டக்குன்னு நீ யாரா மாறணும்? லேபரா மாறிடணும். And so when you may come in jeans or different styles of garments, when you ask to sweep, and you must become a laborer. நான் காலேஜ் படிச்ச காலங்கள்ல And the times when I studied at college, திடீர்னு பிரதர் சொல்வார், and so my brother used to say like this, இந்த வீட்ல விறகு இருக்கு, அந்த வீட்ல விறகு இருக்கு, அங்க அத வச்சாங்க, இத வச்சாங்க, இதெல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்வார். And he used to say that they have woods in this house and that house, you must pick up all those woods. இப்ப காலேஜ் நான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பேன். And so I used to give attendance in my college. பல கிளாஸ் நடக்காது. And the classes will not be handled. அப்ப நான் பசங்களை சொல்லிடுவேன். And I used to say inform. அப்ப இந்த டாடா ஏசி எல்லாம் கிடையாதுங்க. கை வண்டி தான், இழுத்துக்கிட்டே தாங்க வரணும் மாடு மாதிரி. And there is no Tata AC at present, and so we have to handle up through hands. அப்படி இழுத்துட்டு வர்ற நான் இப்போ கல்கத்தா போயிருக்கும்போது தான் பார்த்தேன் கை ரிக்ஷா. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. And so when I went to Calcutta, I have seen the hand rickshaw. ஹேண்ட் ரிக்ஷா பார்த்துருக்கீங்களா? முந்தி ஆளுங்க பார்த்துருப்பீங்க. இப்போ ரிக்ஷா கிடையாது, இப்போ ஆட்டோ ரிக்ஷாவில் வந்துருச்சு. சைக்கிள் ரிக்ஷா இப்போ ஓட்டுற சைக்கிள் ரிக்ஷா கொஞ்சம் இடத்துல இருக்கு. அங்கே வந்து மனுஷனே அப்படி இழுத்துக்கிட்டே ஓடுறாங்க ஆளை உட்கார வச்சு. இப்பவும் இருக்கு. And we can see in some places and the men and they will handle the wheel and take up the two hands. இதே மாதிரி ஒரு கைவண்டி இருக்கு. And so they have some hand ring. நாங்க 2-3 பேர் ஒரே ஏஜ் டீம்ல அங்க இருக்கிறோம். And 2 or 3 we were in the same age team. இவனுங்க வந்து கரெக்ட்டா காலேஜுக்கு முன்னால மெயின் ரோட்ல நிப்பான். And they able to stand before the college in main road. இங்க கரெக்ட் டைம் வந்த பொழுது கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நான் வெளில வெளியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி யாரா மாறிடுவோம்? காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் மாறி யாரா ஆயிடுறது? கைவண்டி இருக்கிறவனா மாறிடுவோம். At right time it comes, and so we will change our garments and we will take up the vehicle or to hand in the hands. இதெல்லாம் சேர்த்து தாங்க இன்னைக்கு ஜிப்பா போட வச்சது. And so the all together made me to come in this uniform. நீங்க வந்து பணிவிடைய கத்துக்கொடுங்க. And you have to learn the practice to serve. பணிவிடைய கத்துக்கொள்ளுங்கள். And you have to make that. அந்த பணிவிடை தான் யோசுவாவை சூரியனே நெல் அப்படினா நிக்க வச்சது. And this practice of serving and make Joshua to make the சந்திரனே நில்லுன்னா நிக்க வச்சது. ஏன்? அவனுடைய பணிவிடைய தேவன் பார்த்தாரு. And the Lord looked unto his ministry spirit and serving, it made him to make the moon to stand still. யோவான் ஸ்நானகனை நம்ம படிச்சிருக்கிறோம். And we read about John the Baptist. இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன். And he who gave baptism to Jesus. பட் அவனுடைய லைஃபை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say about his life? அப்போஸ்தலர் 13:25. Acts chapter 13 verse 25. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினான். அவனுடைய பணிவிடை ஓட்டம் என்ன? And so and as John fulfilled his course of ministering, and what is his spirit of ministry? அவனுடைய பணிவிடை ஓட்டம் தான் ஞானஸ்நானம் கொடுப்பது. And so his course of ministry is to give baptism. இந்த கன்வென்ஷன்ல நீ ஒரு ஆத்துமாவை ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வரேன்னா என்ன ஊழியம் செய்யறேன்னு அர்த்தம்?
பணிவிடை ஊழியம் செய்யறேன்னு அர்த்தம். If you are taking a person or soul to take baptism in this convention means and you are doing the course of ministry. இது ஆவிக்குரிய பணிவிடை. And this is a spiritual ministry. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாமல் அங்கேயே கிடந்தான். And Joshua departed not the tabernacle and he stood in that place. கல்யாணத்துக்கு லீவ் போடுற. And you are availing taking leave for marriage. சாவுக்கு லீவ் போடுற. And you are taking leave for டூர் போறதுக்கு லீவ் போடுற. And you are taking leave to go for tour. ஆனா கன்வென்ஷனுக்கு உனக்கு லீவ் போட முடியாது. But you are not able to avail leave for convention. பழையவர்காட்டுல நானு once upon a time 87ல இருந்தாங்க. And once upon a time I ministered at Palavirkad 1987ல சொல்றேன். in the year 1987. அப்பெல்லாம் அந்த இப்போ ஜனங்க எல்லாம் மாறிட்டாங்க. And so the people were changed at present. அப்ப உள்ள ஜனங்க எப்படினா And the people on those days அவங்க இந்துக்கள்ல இருந்து வந்தவங்க ஆர்சில இருந்து வந்தவங்க. And they were converted from Hindu religion and RC. இந்துல என்ன செய்வாங்க? And what they used to do in Hindus, இந்த கோயில் கொடைக்கு திருவிழாவுக்கு அவங்க புது துணி எடுப்பாங்க, கறி அடிச்சு சாப்பிடுவாங்க. And so and during the Hindu festival temples and so they will take all these things. அதில இருந்து இந்த ஜனம் இங்க வந்ததனால And the people got separated from that. இவங்க மெட்ராஸ் கன்வென்ஷனுக்கு தான் துணி எடுப்பாங்க. And they will purchase garments for Madras convention. இதுதான் அவனுக்கு பெரிய திருவிழா. And so this was the big festival. காசு செலவழிக்கிறதுக்கு காசு எடுத்துட்டு வந்து full dress புது dress போட்டு அவனுக்கு இதுதான் திருவிழா. இதுதாங்க அவங்களுடைய பிராக்டீஸ். And they will spend money for this big festival and this was their practice. கேரளா போனீங்கன்னா And when you go to Kerala, சின்ன கன்வென்ஷனா இருந்தாலும் and even it was a small convention, அந்த ஊர்ல உள்ள அனைத்து விசுவாசி அங்க இருப்பான். and all the believers in the city will be placed. நீங்க அவனை கேட்டீங்கன்னா And when you ask them, நான் புரூனேல இருந்து வந்தேன்பா. and they used to say I came from Brunei. யூகேல இருந்து வந்தேன்பா. I came from UK. எதுக்காக வந்தேன்னா And when asked why did you come, எனக்கு லீவே கிடைக்கல, எமர்ஜென்சி லீவ் போட்டு வந்தேன் 4 நாள்மா. I could not get leave but I availed emergency leave and came for 4 days. எதுக்காக? For what? எதுக்காக? யான் கன்வென்ஷன். And it is my convention. நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். And so I went to a convention. பாண்டநாடுன்னு நினைக்கிறேன். And it is Pandanadu. அந்த கன்வென்ஷனுக்கு நான் போனபோது And when I went to that convention, ஒரு பையன் தான் நல்ல ஹைட்டா வெயிட்டா ரொம்ப அழகான பையன் தான் எனக்கு ட்ரே தூக்கிட்டு வருவாங்க. And so one boy who was in gigantic figure and he took the tray for me. ஒவ்வொரு ட்ரிப் அவன் தான் ட்ரே கொண்டு வருவான். And every trip and he brings tray. திருப்பி விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச பையனுடைய தெரிஞ்ச சகோதரியுடைய தம்பி தான் அவன். And so when I was inquiring him and he was the brother sister in. பார்த்தா அவன் எமர்ஜென்சி லீவ்ல அவன் வந்திருக்கான். அங்க ஃபாரின்ல அவன் லட்சக்கணக்கில் எது வாங்குறான், சம்பளம் வாங்குறான், லீவ் போட்டு வந்திருக்கான். அவனுடைய வேலை என்னன்னா இந்த கன்வென்ஷன்ல போய் வர்ற பாஸ்டர்ஸ்க்குலாம் என்ன செய்யணும், அவ்வளவு நீங்க 400 வரும் ட்ரை தூக்குனீங்கன்னா நாங்க எங்க போறது. And he took emergency leave and so to work in this convention. அவனுடைய ஆசை வர்ற பாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்யணும், அவனுக்கு தெரிஞ்சது அந்த வேலையை. சாயங்காலம் பார்த்தேன் கன்வென்ஷன்ல, நான் ப்ரீச்சர், நான் தான் எழும்புறேன், அவன் கன்வென்ஷன்ல பார்த்தா வாசல்ல நிக்கிறாங்க. And so the evening I saw him that and he was standing near the gate when I was preaching. வர்றவங்களுக்கு எல்லாம் இத கொடுத்துட்டு இருக்கான், பாட்டுத்தாள் கொடுத்துட்டு இருக்கான். And he was issuing and the hymn அப்ப sheets அவ சபை அவன் ஊழியங்கிறதுக்கு ஒரு தன்மை அவனுக்கு இருக்கும் பொழுது நமக்கு இல்லாம போயிருச்சேன்னு தான் துக்கமா. And so when he had the nature and that we go to the church and when he had to sing and we don't have this. இதுக்கு லீவ் போடு. And you must avail leave. இதுக்காக நீ உன்னை ஒப்பு கொடு. And you have to submit yourself for this. முடிஞ்ச அளவு பணிவிடைக்காரனாக மாறுங்கள். And to the extent and you must become the person to serve and minister. எபிரேயர்ல நீங்க பார்க்கும் பொழுது when you look into Hebrews 3:5ல மோசே தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். And so we can see in Hebrews chapter 3 verse 5, in the house of God and the Moses was a servant and faithful. ஒன்று கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவது. And one, you must humble in the sight of the Lord. இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்வது. And secondly you must serve in the sight of the Lord. மூன்றாவது உபாகமம் 9:18 பார்க்கும் பொழுது when we look into Deuteronomy chapter 9 verse 18, உபாகமம் 9:18, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற ஒரு ஜீவியம் இருக்கிறது. And so there is a life to fall before the God. நான் டிவி பத்தி கேள்விப்பட்டேன், பார்த்தது இல்ல. And so I heard about Pastor Tiu and didn't see. ஒவ்வொரு நாளும் காலையில 4 மணிக்கு முகங்குப்புற விழுந்து கிடப்பார். And so every morning 4 o'clock and he used to fall face to the ground. பரிசுத்தத்துக்காக. And for holiness. எதுக்காக? For what? முகங்குப்புற விழுந்து அப்படியே பிராக்டிஸ் டைரக்டாவே நேரடியாக அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடந்து ஆண்டவரே பரிசுத்தம் தார்,
அப்படி கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடந்ததனால தான் அவங்க பரிசுத்தவான்களாய் மாறினார். And he had a practice to fall face to the ground every early morning 2 or 4 o'clock, and so he had a practice to be a holy person in the coming days. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் பரிசுத்தத்துக்காக தெய்வீகத்துக்காக கர்த்தருடைய முன்பாக விழுந்து கிடக்கிறோம்? And today how many of us are falling before the presence of God for the sake of the divinity and holiness? கர்த்தருக்கு முன்பாக நீ விழுந்துட்டேனா நீ அற்புதங்களை காண ஆரம்பிப்பாய். And when you fall in the sight of the Lord, and ye shall see miracles. கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் போடு. And you must fast in the sight of the Lord. உபவாசம் கர்த்தருக்கு முன்னாக இருக்கணும். And let your fasting be seen before God. நான் புசியாமலும் குடியாமலும் கிடந்தேன். And I was without eating and drinking. நான் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. And I didn't eat bread and water. 40 நாள் நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்றான். And he says, I took fasting for 40 days. ஜனத்தின் பாவத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியாக. And to redeem the people out of their sins. தேவ ஜனத்தின் மேல் வந்த கோபத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாக. And to get deliverance from the wrath of God. தேவனுடைய இரக்கத்துக்காக. And for the mercies of God. கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிற ஒரு பிராக்டீஸ். And practice to fall before God. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் உபவாசத்தை சரியா எடுக்கறீங்க? And today how many of you are handling and taking fasting in the right way? உபவாசம் ஒரு நேரம் இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்னால உட்காரு. And so when you are taking fasting for one time, you must sit before God. ஒரு வாரத்துக்கு ஒரு விசுவாசி 3 times fasting எடுக்கணும். And so a believer per week, and they must take 3 times fasting. ஒரு ஊழியக்காரன் குறஞ்சது weekly 5 times உபவாசம் எடுக்கணும். A servant of God, and per week, and they must take fasting for 5 times. இதுதான் ட்ரெய்னிங்லயே கொடுக்கிற பிராக்டீஸ். And this is a practice which is given in training. அப்ப ஒரு விசுவாசி பரிசேயனை விட இல்லாவிட்டால் வேதபாரகனை விட உங்களுடைய உபவாசம் கூடி இருக்க வேண்டும். And your fasting must be more than the Pharisees and scribes. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது, and when we look into gospel to Luke, அங்கே அந்த மனுஷன் பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? and what the man, the Pharisee says, அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? and what is the word said by him? நான் வாரத்துல 2 தரம் உபவாசம் எடுக்கிறேன். And weekly twice I take fast. 2 தரம் என்று லூக்கா 18ல சொல்லுகிறார். And we can see in 18 of Luke says that, and 2 times per week I take இது fast. ஒரு பரிசேயனுடைய அறிக்கை. And this is the confession of a Pharisee. மத்தேயு 5:20 இன் படி, according to Matthew chapter 5 verse 20, பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். and that except your righteousness shall exceed the righteousness of the scribes and Pharisees, and ye shall in no case enter into the kingdom of heaven. பரிசேயனுடைய நீதி 2 டைம். And so, and the righteousness of Pharisee 2 times. ஒரு விசுவாசியினுடைய நீதி எப்படி இருக்கணும்? And what would be the குறைந்தது 3 நேரம் இருக்க வேண்டும். and the righteousness of the believers, and minimum, and they must take 3 times. சரி, இப்ப சுகம் இல்லைன்னா ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களா இல்லையா? And so you are not feeling well, you are taking fasting or not? ஆண்டவரே சாப்பிட முடியாம ஒரு சிலர்லாம் ஆக்கி விட்டுறாரு. And some our Lord is not making them to eat. நீ உபவாசம் எடுக்கலன்னா அந்த உபவாசத்தை கணக்கு போடுறதுக்கு உன்னை சிக்காயி படுக்க வச்சிராரு. And so you are not taking fasting, and the Lord is making you to sleep in sick bed. எனக்கு அப்படி பிராக்டீஸ் இருக்குங்க. I had this practice. நான் எத்தனை 4 மணி ஜெபம் போலையோ அதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்ட்டா என்கிட்ட கணக்கு வாங்கிடுவாரு. And so how many 4 o'clock praising I was not going, and the Lord will set account and make me to go in all praisings. அது தேவன் அந்த கணக்குல ரொம்ப கரெக்ட்டா இருப்பார். 4 மணி ஜெபத்துக்கு இன்னைக்கு போல ரைட். அதுக்கு ஏத்த மாதிரி பனிஷ்மென்ட் கொடுத்து என்னை தூங்க விடாம ஆக்கிடுவார். And so, and the Lord will not make me, if not going for the 4 o'clock praising, and he will set account and make not to sleep. எத்தனை விசுவாசிகள் 3 டைம் உபவாசம் எடுக்கறீங்க? And how many believers are taking fasting for 3 times? விழுந்து கிட கர்த்தருடைய சமூகத்துல. And you must fall down in the presence of God. ஒன்றே உனக்காக. One for you. 1 டைம் இருக்கு உனக்காக. For 1 time for yourself. நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் யாருக்காக? உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்காக. And for second time you take for your family and your children. third time உன்னுடைய சபைக்காக. And third time for your church. இது ஒரு விசுவாசி சாகுற வரைக்கும் பிராக்டீஸ் பண்ணணும். And believer must practice this until the death. முடிஞ்சா புதன்கிழமை நைட். And if possible Wednesday night. முடிஞ்சா சனிக்கிழமை காலை இல்லனா சனிக்கிழமை நைட். And if possible and Saturday morning or at night. கம்பல்சரியா சண்டே மார்னிங். And compulsorily you must take on Sunday morning. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Can you all understand? காலையில வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு இங்க வந்து இந்த ஃபேன்ல தூங்கிட்டே இருந்தீனா பரலோகம் போக மாட்டே. And so eating well in the morning, when you come and sit in the heaven, and you cannot go to heaven. ஆனா அதே நேரத்துல 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து சமையல் பண்ணி கறிகிரிலாம் பொரிச்சு டேஸ்ட் பண்ணி பாதி சாப்பிட்டு இங்க வந்துட்டு எப்பம் விடுவாருன்னு ஓடுற மாதிரி இருந்தாலும் போக மாட்டே. At the same time when you cook in the home and when you prepare everything, when you come here, and you will not be taken. உண்மைதானே? Is it true? காலையில எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு வந்துட்டாங்க. And so if I say I made everything ready. போன உடனே விருந்துதாங்க. And so when you go, it is a feast. சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு. ஒரு சண்டே ஸ்கூல் போக மாட்டான், ஒரு ஜெபத்துக்கு போக மாட்டான், ஒரு ஊழியத்துக்கு போக மாட்டான், அப்படியே படுத்து கிடக்கிறது 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும். அப்படிதானே? And after eating, and they will not go and do any ministry to Sunday school or any other ministries until 5 o'clock. சண்டே மார்னிங் நீ சாப்பிட கூடாது. நீ வரும்பொழுது எப்படி வரணும்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆல்டர்ல இருந்து வருகிற தேவனுடைய வார்த்தையினாலே
பிழைப்பான். And so when you come on Sunday morning and you should not take any food, and the man shall not live only by bread and also from the word of God. திரும்பி போகும்போது இங்க கஞ்சி கொடுக்கறாங்களோ, ஓட்ட சாம்பார் கொடுக்கறானோ, ஓட்ட ரசம் கொடுக்கறானோ, சாப்பிட்டு போ. இந்த சாப்பாடு ஜெபத்தின் சாப்பாடு உனக்கு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும். And so when you return, and so you have to take the food which is provided here, and when you take, and it will be antibiotic. எல்லாரும் சாப்பிட்டு தான் போவோம் அப்படின்னு முடிவெடு. கூட 10 கிலோ 100 கிலோ கூட சோறு போட்டுறலாம். And so, and when you all take determination to eat food and more, and we will also provide 100 kgs of rice. நான் சொல்றது சரிதானா? And what I say is true or not? நீ not? அங்க உட்கார்ந்து 10 மணி வரைக்கும் ரோட்ல போய், நான் ஒரு இடத்துல 2 சர்வீஸ் நடத்துவேன். ஒரு சர்வீஸ் முடிஞ்சு வரும்போது பாதி பேர் கறிக்கடையில நிப்பான். And so I conducted service in one place, and so when I was ending up one service, and most of them they will stand. என்னை பார்த்த உடனே அப்படியே முழிப்பான், திருட்டு முழி மாதிரி. எதுக்கு முழிக்கணும்? உனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு போ. And they gaze at me, looking at me, and so, and they had decided to eat, let them eat. பாஸ்டர் ஜான் பாலுடைய அக்கா பொண்ணு ஒன்னு இருந்துச்சு. And so there was a John Paul pastor's and sister's daughter. அது அடிக்கடி சிக் ஆயிடும். And she often gets sick. அத வந்து ஹாஸ்டல்ல விட்டுறாங்க. And so she was lodged in a hostel. பாஸ்டர் ஜான் பாலுடைய அண்ணன் இறந்துட்டாரு. And so John Paul pastor's brother died. அந்த மீட்டிங் நான் போயிருந்தேன். I went to that house. அப்ப அப்பாவை பத்தி அந்த பொண்ணு சாட்சி சொல்லுது. And the daughter testified about his father. Every week எங்க அப்பா வந்து ஃபெய்த்தம்ல சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி எங்க கொண்டு வருவாரு? ஹாஸ்டலுக்கு கொண்டு வருவாரு. And every week my father will have food in the faith home and bring food to my hostel. இப்பமே சாம்பார் இப்படி ஓட்டையா இருக்குன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னால சாம்பார் எப்படி இருந்திருக்கும்? And think, and the sambar is not nice at present, and before 20 years, and think how it would be. நமக்கு திடீர்னு சாம்பாருக்கு ஆளு அதிகமா ஆயிடுச்சுன்னா டக்குன்னு சாம்பார் எதா ஆயிரும்? ரசம் ஆயிடும். And so when the quantity increase, and so they will pour water and then become rasam. தமால்னு சுடுதண்ணி ஊத்திட்டா அது வேற ஸ்டைலுக்கு போய்டும். And so when they pour hot water, it goes into different style. ஆனா அந்த பிள்ளை சொன்ன சாட்சி, ஒவ்வொரு வாரமும் எங்க அப்பா வாங்கிட்டு வர்ற அந்த சாப்பாடு தான் எனக்கு ஆன்டிபயோட்டிக்கா இருந்துச்சு. அந்த வியாதி எதிர்க்கிற சக்தி எனக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னா. And what she testified about her father, and every week, and he used to bring that food, and so that was antibiotic to resist the sickness. நீ ஒரு தரம் தேவனுடைய உனக்காக, ஒரு தரம் உன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஒரு தரம் சபைக்காக நீ உபவாசம் எடுக்கணும். தேவன் கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு முன்னால போய் நிக்கும் பொழுது நீ தைரியமா நிக்கலாம். You must take fasting for one time for you, and second time for you and your children and family, and third time for the church, and if you do so, and the Lord will set account of it. எரேமியா 36:9 இதை நீங்கள் பார்க்கலாம். And you can see in Jeremiah chapter 36 verse 9. எரேமியா 36:9. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கும் என்னும் யூதா ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. எருசலேமில் இருக்கிற ஜனம், எருசலேமுக்கு வருகிற ஜனம் எல்லாரும் உபவாசம் போடணும். And the people in Jerusalem, and to all the people that came from the cities of Jerusalem. நம்ம உபவாசம் எல்லாம் சும்மாங்க, பயங்கர ஃப்ராட்தனமான உபவாசம். நானும் தான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். And we are taking vain fastings and fraudulent fastings. நம்ம உபவாசம்னா வடை சாப்பிட்டுக்குவோம். And so if we take fasting, we will take vadai. இல்லட்ட ஓட்ஸ் குடிச்சுக்குவோம். Or we will take oats. இல்ல ஆப்பிள் ஜூஸ் குடிச்சுக்குவோம். Or we will take apple juice. அப்படிதானே? Is it right or not? இல்ல ரொம்ப சிம்பிளா 2 ஸ்லைஸ் பிரெட் மட்டும் சாப்பிட்டுக்குவோம். Or simply we will eat 2 slices of bread. அதுக்கெல்லாம் நமக்கு பேர் என்னது? தமிழ்நாடு ஃபாஸ்டிங். And we are telling it as a Tamil Nadu fasting. தமிழ்நாடு ஃபாஸ்டிங் என்னன்னா 2 ஸ்லைஸ் பிரெட் இல்ல ஒரு சின்ன கொஞ்சமா சாண்ட்விச், எப்படி ஸ்டைலா. And so the Tamil Nadu இதெல்லாம் உபவாசமே கிடையாது. And these are all not the proper fasting. உபவாசம் சொன்னா மிருகத்துக்கு கூட உபவாசம் போட்டான் நினிவேயின் ராஜா. And so when we say fasting, and even the king of Nineveh, and you took fasting even for the beasts and அன்னைக்கு அவன் வீட்ல இருக்கிற ஆடு மாடு நாயெல்லாம் வளர்க்குறாங்க ஒரு சிலர், அதுக்கு கூட சாப்பாடு கிடையாது. எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்கும். கத்துன்ட்டான் ஆண்டவர் உனக்கு கத்துன்னு சொல்லிட்டான். அதே நேரத்துல பால் குடிக்கிற குழந்தைக்கும் ஃபாஸ்டிங் போட்டான். அது கால் 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 கால்னு கத்தும் 12 மணி நேரம் கத்து தேவன் இறங்கட்டும்னு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? All the animals and everything on all the children in the cities, and they took fasting. பால் குடிக்கிற குழந்தை முதற்கொண்டு. And it is said that யோனா யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். யோவேல் சரி. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். யாரெல்லாம் சேர்க்கணும்? பிள்ளைகளையும் பால் குடிக்கிற பிள்ளைகளையும் உபவாசத்துல வையன்னு யோனால வாசி. And it is said that, and you must gather the children and also the child that take milk. யோனா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும்
மிருகங்களும் எல்லாம் ஃபாஸ்டிங் போடுன்னு சொல்லிட்டான். And it is said that a nether man and also beasts and they all must take fasting. எருசலேமில் இருக்கிறவன் எருசலேமுக்கு வருகிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனிக்கிழமை நைட்டு உன் வீட்டுக்கு வர்றவனுக்கும் ஃபாஸ்டிங் போட்டேன்னா சனிக்கிழமை நைட்டு வரவே மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலையிலயும் உன் வீட்டுக்கு வர்றவனுக்கு ஃபாஸ்டிங் போடு, வரவே மாட்டான். அப்படி நான் சொல்றது சரிதானா? They are in Jerusalem and they that are coming to Jerusalem and all must take fasting. And so when you put fasting for them that are coming on Saturday nights and Sunday morning and they will never come. எனக்கு இந்த வசனம் படிச்ச உடனே பிடிச்சிக்கிச்சு. எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் உபவாசம் என்று கூறப்பட்டது. அப்போ உங்க வீட்டுக்கு சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை காலையில எக்காரணம் முன்னிட்டு எவனுமே வரமாட்டான். இங்க போனா காஃபி கிடைக்காது, சோறு கிடைக்காது, இவன் இருக்க மாட்டான் அப்படின்னு முடிஞ்சிடும். நீ அதை விட்டுட்டு இருந்தா இவன் 10 மணி வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டான், இங்கதான் இருப்பான். நம்ம போன உடனே கறி எடுத்து செய்வான், 12 மணிக்கு தான் கூட்டத்துக்கு போவான். அது அப்படி தெரிஞ்சா பிசாசு வந்து நல்லா எல்லா சொந்தக்காரனையும் வீட்டுல உட்கார்ந்து தாளாட்ட வைக்கும். And it was proclaimed fasting in Jerusalem, and they that are in Jerusalem and coming to Jerusalem, when you are doing fasting, and so they that are coming on Sunday morning will never come. உபவாசம் நீ சரியாய் எடுத்தால், கர்த்தருக்கு முன்பாக எடுத்தால் பிசாசு ஓடும். If you rightly take fasting, and the devil before you will flee away. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. இந்த வகை பிசாசு உபவாசத்தினால் ஓடும். And this kind of devil will depart with fastings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 21 வசனம். And 2 Corinthians chapter 8 verse 21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். Providing for honest things, not only the sight of the Lord but also in the sight of men. ஒரு தேவனுடைய பிள்ளை புறஜாதிகள் மத்தியில கூட யோக்கியமாய் நடக்கணும், கர்த்தருக்கு முன்னால யோக்கியமாய் நடக்கணும். People of God, not only in the sight of others and also in the sight of the elders and Gentiles, and they must walk honestly. அத நான் சொன்னல முதலாவது, ஒரு சிலர் எல்லா தப்பும் பண்ணிட்டு அது கர்த்தருக்கு தெரியுமா? And some committing all the mistakes and they may say and it is not to God. அப்படி அல்ல பிரியமானவர்களே. It's not like my beloved. புறஜாதி மனுஷனுக்கு முன்னாகவும் நீ யோக்கியமா இருக்கணும், தேவனுக்கு முன்னாலும் நீ யோக்கியனா இருக்கணும். And you must be honest in the sight of the Lord and also in the sight of men. நீ யோக்கியன் என்றால், if you are honest, நீ ஒரு யோக்கியனா இருந்தா உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழ விழாது. And if you are honest person and not even the hairs of your head will fall away. 1 ராஜாக்கள் 1:52 பாக்கும்போது, and when we look into 1 Kings chapter 1 verse 52, 1 ராஜாக்கள் 1:52ல பார்க்கும் பொழுது கரெக்ட். and 1:52 of 1 Kings என்ன சொல்லி இருக்கிறது? and what it is said there, சாலமோன் சொல்றான், and Solomon said, நீ யோக்கியனா இருந்தா உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழ விழாது. and if you are worthy man and none of your hair from head இந்த will fall. மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க அயோக்கியர்களாக இருக்க கூடாது. And so after coming to this religion, and you should not be dishonest. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு இந்த மார்க்கம் உன்னை யோக்கியனாய் மாற்ற விரும்புகிறது. And so after coming to this religion and way, and this religion wants to make you as a holy and worthy man. இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன? And what is the right meaning of this word? அது என்ன யோக்கியம் அயோக்கியம் அப்படினா என்ன அர்த்தம்? And what is the meaning of worthy and unworthy? எபிரேயர் 13:18 பார்க்கும் பொழுது, and when we look into Hebrews chapter 13 verse 18, யோகியன் சொன்னா நல்ல மனசாட்சி உடையவன் தான் யோகியன். an honest a worthy man and he who has a pure conscience. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நாங்க எல்லாவற்றிலும் யோகியமா நடக்க நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த யோகியத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா நல்மனசாட்சியோடு நடக்க விரும்புகிறோம். And so pray for us, for we trust to have a conscience in all things, willing to live honestly. It means and we must have your pure conscience. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் யோகியர்களாக இருக்கோம்? And today how many of us are worthy and honest man? இன்னொரு அர்த்தம் யோகியம்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? And what is the another meaning for honest man? தீமைக்கு தீமை செய்யாதிருப்பது தான் யோகியம். And we should not do evil for evil. ரோமர் 12:17. Romans chapter 12 verse 17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். கர்த்தருக்கு முன்னால நீ யோகியமா இருக்கணும்னா நீ தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. And if you want to stand as an honest man be in the sight of the Lord, and you should not commit evil for evil. நீ யோகியனா இருந்தா உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழ விட தேவன் அனுமதிக்க மாட்டார். And if you are worthy man, and the Lord will allow a hair to fall from your head. அது மாத்திரமல்ல, not only this,
அன்பு அயோக்கியமானதை செய்யாது. And so the love will not do the dishonest things. 1 கொரிந்தியர் 13:5 படி According to 1 Corinthians chapter 13 verse 5. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. And so it is said that and the love do not do அன்பு இருந்தா நீ யோக்கியனாய் நீ நல்மனசாட்சி உள்ளவனாய் இருப்பாய். If you have charity and love and you will be the honest man and doing a worthy things. இந்த சபையில சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் எந்த விதமான பணிவிடை ஊழியம் ஏதாவது ஒன்றை செய்யணும்னா கூட நீ யோக்கியனாய் இருக்க வேண்டும். And to do a big ministry or small ministry or ministry of serving and you must be the worthy and honest man to do it. சில இடத்துல சண்டே ஸ்கூல் டீச்சர்னு கல்யாணம் கட்டுறாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டின பிறகு தான் இவன் சண்டே ஸ்கூல் டீச்சர்ங்கற பேர் தான் இருக்கே தவிர லைஃப் இல்லங்கிறது பின்னால தான் தெரியுது. And so we can see in some places the Sunday school teachers are getting marriage and so only after they are getting marriage and we are able to see there is no proper life in their life. இன்னொரு இடத்துல அவங்க அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சர் அதனால பையனை கட்டி கொடுத்துட்டாங்க. கடைசில பார்த்தா அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சர் அதுவா ஒரு பையனுக்கு குவாலிஃபிகேஷன்? And is it a qualification for a boy to getting marriage and telling that and the mother of the son is a Sunday school teacher? 1 தீமோத்தேயு 3:2 படி According to 1 Timothy chapter 3 verse 2. கண்காணியாய் ஊழியம் செய்கிறவன் யோக்கியமானதை செய்ய வேண்டும். And he who is doing as be a deacon and they must do the honest things. யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும். And so they must be a worthy man. சும்மா எல்லார் கையிலயும் ஊழியத்தை கொடுக்க கூடாதுன்னு அதனால தான் நான் சில நேரத்துல கடிந்து கொள்கிறேன். And so sometimes I am rebuking and reprove you saying that and you should not do in such a way. சின்ன பையங்க கையில இந்த ஊழியங்களை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் யோக்கியம் இல்லாம போய்டும். And so when we are rendering the ministry in the hands of the young persons and the ministry may go unworthy. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும். And so the Bible says and he must be of a good person and good report. ஆனா அதே நேரத்துல சின்ன பையங்களும் நல்லவங்க இருக்காங்க. At the same time we can see some good persons and good boys in their engage. அதனால தான் இந்த ஊழியம் யோக்கியம் உள்ளவர்கள் கையில கொடுக்கப்பட வேண்டிய ஊழியம். And so this is the ministry which must be rendered in the hands they that are worthy and honest. நான் பைபிளை பார்த்தபோது when I see in the Bible யோக்கியம் ராஜ யோக்கியம்னு ஒன்னு இருக்கு. and so we can see and some honesty and also and the loyal honest. 2 சாமுவேல் 24:23 பாக்கும்போது and when we look into 24:23 of 2 Samuel அந்த அர்வனா வந்து தன்னுடைய இடத்தை அவனுக்கு ஓர்னான் தாவீதுக்கு அந்த இடத்தை கொடுக்கறான். and so we can see the Amnon he is giving the place of Ornan to David. ராஜ யோக்கியமாய் கொடுத்தான் சொல்லிருக்கு. and so it is said that and he gave with royal honesty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. may God's holy name be glorified. அதனால இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமாய் செய்ய வேண்டும். and these days and we have to do everything in the sight of the Lord. கர்த்தருக்கு முன்பாக உபவாசத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய காலம். these are the times we must stand in the presence of God and fall in the presence of God with fasting. பணிவிடை செய்ய வேண்டிய காலம். and these are the times we have to serve be in the sight of the Lord. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டிய காலம். and these are the times we must humble in the sight of the Lord. இரண்டாம் நாளாகமம் 2 Chronicles 31ஆம் அதிகாரம் verse chapter 31 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது and look into 20th verse. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. and see his life it is very clearly said. கர்த்தருக்கு முன்னால என்ன செஞ்சான்? what he did in the sight of the Lord. நன்மையை செய்தான், செம்மையை செய்தான், உண்மையானதை செய்தான். and he did and what which is perfect, good and right in the sight of the Lord. நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை கர்த்தருக்கு முன்பாக இந்த எசேக்கியா தேவனுக்கு முன்பாக செய்தான். and Hezekiah and did before God and that which was good, right and true before the Lord. அதனால தான் எசேக்கியாவுடைய கண்ணீருக்கு உடனே பதில் கொடுத்தார். and so the Lord gave answer for the tears of Hezekiah. உன் கண்ணீரை கண்டேன், I have seen your tears. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், I have heard your supplication. நான் உன் வாழ்நாள்ல 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி தருவேன். and I will extend 15 years in your lifespan. அப்ப நீ கர்த்தருக்கு முன்னால உன்னுடைய வாழ்க்கை நன்மை, உண்மை, செம்மை இந்த மூன்று தன்மையில இருந்தா உனக்கு நாட்கள் இந்த உலகத்துல கூட்டி கொடுக்கப்படும். and so when your life is good, right and truth in the sight of the Lord and your life days will be extended. நன்மை என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. and there are many explanation for goodness. நான் எல்லா விளக்கத்துக்குள்ள இப்ப போக விரும்பல. I don't want to enter into any kind of explanation. நன்மை செய்து புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். and it is the will of God to discomplete the pains with your good things. இது வந்து பைபிள். and this is Bible. அதனால தான் திருவள்ளுவர் கிறிஸ்டியன் சொல்றாங்க இல்லன்னு சொல்லி இப்ப சண்டை போட்டு கிடக்குறானுங்க எல்லாரும். and so they are telling and Thiruvalluvar and he is a Christian and they are also fighting in this country. இப்ப ஒரு பெரிய ஒரு சண்டை வந்துருச்சுங்க. and so then they started to fight in this இந்து முன்னணி தலைவர்கள்லாம் போய் இப்போ திருவள்ளுவருக்கு மாலை போடுறான், அவர் எங்க கூட சேர்ந்தவர்கள். and all the Hindu leaders and they were putting garland for Thiruvalluvar saying they belong to me. அவர் இந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் நமக்கு அத பத்தி கவலை கிடையாது. and he may be Hindu or Muslim, that doesn't matter. ஆனா பைபிள்ல உள்ளது தான் அவர் சொல்றாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம்
செய்துவிடல். பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்து புத்தியீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம். And so what he says that if someone is committing evil and you have to do in return a good to them, and that's what the Bible says, when you are doing good to the people that are committing evil and you are discomfiting their powers. நாம் நன்மை செய்யும் பொழுது மனுஷனுடைய புத்தியீனத்தை அடக்கலாம். And so when we are doing good to them and we are able to subjugate and the foolishness of the people, அது தேவ சித்தம் என்று பைபிள் சொல்லுகிறது. also the Bible says it is the will of God. 1 பேதுரு 2:15 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And we can see in 1 Peter chapter 2 verse 15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தம். And so it is the will of God, and so they put out the silence and the ignorance of foolish men. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்ய. And when they are committing evil, you do good to them in return. உனக்கு குழி தோண்டவனே நீ கோபுரத்துல தூக்கி வையே. And so they that are digging pits and take them into the tower. அடுத்து உண்மை. And next is truth. உண்மைக்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. And there are many explanations for truth. தேவன் உண்மையுள்ளவர்களை தான் தேடுகிறாரு. And so the Lord is seeking for the good persons. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். And he that is faithful shall abound all blessings. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாக்கும்போது And so when we see the gospel to Saint Luke, மூணு விதமான உண்மை சொல்லி இருக்கிறது. and three kinds of faithfulness is mentioned. 16ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது And when we look into 16th chapter of Luke, 10ஆம் வசனம் சொல்லுகிறது verse 10 says, கொஞ்சத்தில் உண்மை. and being faithful in little things. 11ஆம் வசனம் சொல்லுகிறது 11th verse says, அநீதியான உலகப் பொருளில் உண்மை. faithful in unrighteous mammon. 12ஆம் வசனம் சொல்லுகிறது 12th verse says, வேறொருவனுடைய காரியத்தில் உண்மை. and faithful in things of another man. எந்த காரியத்திலும் நீ உண்மையா இருக்கணும். In whatever matter, and you must be faithful. அது பணமோ பொருளோ வாழ்க்கையோ தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியமோ எல்லாத்திலயும் உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்திலும் உண்மையா இருக்கணும். உன் காரியத்திலும் உண்மையா இருக்கணும். மத்தவங்க காரியத்திலும் நீ உண்மையா இருக்கணும். It may be money, material or personal matter things, and whatever it may be, and you must be faithful in everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. மூன்றாவது செம்மை. And thirdly, truth. நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். And he did and that which is good and faithful and truth. செம்மை என்பது இருதயத்தை காண்பிக்கிறது. And so when we say the perfectness, it shows heart. இருதயத்தினுடைய நிலவரம் தான் செம்மையாக இருக்கணும். And so the state of your heart must be perfect in the sight of the Lord. உன் இருதயம் செம்மையா இருந்தா நீ ரதத்துல ஏறி போய் கொண்டே இருக்கலாம். When your heart is perfect and right, and you can climb up or you can go up in the chariot. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, And when we look into 2 Kings chapter 10 verse 15, அங்கே யெகூ ஒரு மனுஷனை பார்த்து யோனதாபை பார்த்து பேசுகிறான். and so we can see and Jehu looking unto Jonadab and said these words, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது. and my heart is right with thine heart. அதுபோல உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கா? And so is your heart is right with my heart. அப்படி ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்டான். And he asked such a question to Jonadab. அப்படி இருக்கிறதானால் And if it's so, உன் கையை எனக்கு தா. if it be, give your hand to அவன் me. கையை கொடுத்த பொழுது அவனை ரதத்தில் ஏற்றிக்கொண்டான். And when he gave his hand to him, and he took up into the chariot. இருதயத்தில் செம்மையானவர்கள் பாக்கியவான்கள். And they that are right in heart are இருதயத்தில் blessed. சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். And blessed are they that are pure in heart. செம்மையான இருதயத்தாருக்காக நீதியும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. And so it is said, they that are pure in heart and right in heart, and the soul of righteousness or light of righteousness sown in them. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 1 Kings chapter 11 verse 13, 14:13 of 1 Kings, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? அவன் தேவனுக்கு முன்பாக நல்ல காரியம் அவனிடத்தில் காணப்பட்டபடினால் அவனை கல்லறையில் சேர பண்ணுவேன். And so the good things were found in him, and so I will take them to the grave. உன் ஜீவியம் கர்த்தருக்கு முன்னால நல்ல காரியம் உன் வாழ்க்கையில காணப்பட்டுச்சுனா கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு முடிவை தருவார் என்று அர்த்தம். If the good things are seen in your life, and the meaning is that, and the Lord shall give you a better end. உன் ஜீவியத்துல கர்த்தருக்கு முன்பாக நல்ல காரியம் இல்லைன்னா உனக்கு நல்ல முடிவுக்கு வாய்ப்புகள் குறைவு. And if there is no good thing in your life, and there are only little chances and for your better life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And may God's holy name be glorified. அது மாத்திரமல்ல, Not only this, நீ கர்த்தருக்கு முன்பாக நில்லுன்னா நீ மட்டுமல்ல உன் குடும்பமே வந்து கர்த்தருக்கு முன்னால நிக்கணும். and when I ask you to stand before God, and not only you must stand before God, your whole family must fall into his presence. இரண்டாம் நாளாகமம் 2 Chronicles 20ஆம் அதிகாரம் chapter 20 13ஆம் வசனம். verse 13. இரண்டாம் நாளாகமம் 20:13.
யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இன்னைக்கு பாருங்க, பாதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதி ரட்சிக்கப்படல. And so we can see most of us are saved and half of them are not saved. இன்னைக்கு பாதி வீட்ல புருஷன் வந்திருக்காங்க, மனைவி வரல. In some houses the husband have come and the wife did not come. பாதி வீட்ல மனைவி வந்திருக்காங்க, பாதி வீட்ல புருஷன் வரல. In some houses the wife came and the wife சில வீடுகள்ல ஒரு ஆள் வந்திருக்கு, மொத்தம் 9 ஆள் வரல. in some can see in some houses one person have come and others did not come. அநேக குடும்பங்கள்ல பெற்றோர்கள் இங்க உண்டு, பிள்ளைகள் இங்க இல்ல. In many houses the parents are here but the children are not there. இந்த அனுபவம் மாறும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். And we have to pray for this experience to be changed. யோசுவா கடைசி காலத்துல ஒரு அறிக்கை செஞ்சான். And so Joshua performed the last minute. என்ன அறிக்கை? And what is the confession? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். As for me and my household and we will serve the Lord. நீங்க பரலோகத்துக்கு போயிட்டு உங்க மனைவி பரலோகம் போலன்னா எப்படி இருக்கும்? And if you are reaching to heaven, if your wife is not reaching, and what is the use? அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine. இல்ல உங்க வீட்டுக்காரர் போகல, and if நீங்க போயிட்டீங்க, அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? And if your husband is not moving and if you are reaching up, and what will you do there? சொல்லுங்களேன், எப்படி இருக்கும் அந்த நிலவரம்? And consider what will be that state. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand one thing carefully. நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக வரணும். And you and your household must stand before God. அந்த புருஷனுக்காக நீ ஜெபிக்கணும். You must pray for your husband. அந்த மனைவிக்காக நீ ஜெபிக்கணும். You must pray for your wife. அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். And you must pray for your children. யோபு டெய்லி காலையில தன் பிள்ளைகளுக்காக என்ன செய்வான்? ஸ்தோத்திரம் பண்றதில்ல, பலி செலுத்துவான். And Job every morning, and he not only offered praises and he offered sacrifices. அதுபோல பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுக்காக டெய்லி மன்றாடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க நான் உம்முடைய மூக்கு முன்னாக வந்து நிக்கும்போது என் பிள்ளைகளும் உங்க முன்னால வந்து நிக்கணும். And every parents, and you have to plead and you must supplicate in the early morning, and not only me and my whole can stand before God. நீங்க யோசிச்சு பாருங்க. Consider one thing. அந்த ஐஸ்வரியவான் செத்து எங்க போயிட்டான்? வேதனை உண்டாக்குற இடத்துக்கு போயிட்டான். அங்க போயிட்டு அவன் யார் வரணும்ங்கறான்? ஐயோ எங்க அண்ணன் தம்பிலாம் இங்க வந்துடக்கூடாது, எல்லாரும் எங்க போகணும்? பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டானே, உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, உன் வீடெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டியா இல்லையா? And the rich man and உங்க வீட்டார் அனைவரும். And the rich man died, and so he went to the place of torment, and there he shouts to take up his every remnant, but you have to think and your household members to come with you. நரகத்துல போனவனுக்கு நம்ம தான் சிக்கிக்கிட்டோம், நம்ம குடும்பமாவது பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டானே, ஆனா நீ பரலோகத்துக்கு போகணும் நீங்க வந்திருக்கிறியே, உன் மனைவி வந்திருக்காளா? உன் புருஷன் வந்திருக்கிறானா? உன் பிள்ளைகள் எங்க? உன் சந்ததி எங்க? உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எங்க? உங்க மாமனார் மாமியார்லாம் எங்க? அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வர்ற அளவுல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டீங்களா? And the person went to hell and cried aloud and said, and I need my household members to be saved, and you have found them in this mean, and you're thinking that all the household members and your husband, your wife and children must be taken up in the kingdom. ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கும் பொழுது நீ உன் குடும்பமா நிக்கணும். And when you stand in the presence of God, you must stand as a family. ஆண்டவர் காயின்ட்ட போய் கேட்டாரு, என்ன கேட்டாரு? உன் மனைவி எங்க, உன் பிள்ளை எங்கன்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? உன் சகோதரன் எங்கன்னு கேட்டாரு. பரலோகத்துல போன உடனே உன் மனைவி எங்கன்னு கேட்டா நீ என்ன செய்வ? டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லுவியா? And the Lord asked unto Cain, and where is thy brother? If the Lord ask you, and where is your husband, will you say that I gave divorce? நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கும் பொழுது நீ இன்னும் பேச முடியாது. And you must listen one thing carefully. You cannot speak anything before the throne of God. அங்க உட்கார்ந்து உனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அந்த பிரசன்ஸ்லயே நீ விலகி ஓடிடுவே. And he will not plead any cause, and so in his presence, and you will flee away. உன் குடும்பத்துக்காக நிக்க வேண்டிய நேரம் இது. And this is the time to stand for your family. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வசதி, வாய்ப்பு, கார், வீடு, குடும்பம், மானம், மரியாதை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கார். And the Lord has given you all kind of facilities, honor, respect and car and every facility. செல்வமாய் கர்த்தர் உன்னை வாழ வைக்கிறார். And the Lord made you to live in a wealthy. நெகேமியால என்ன சொல்லி இருக்கிறது? And what it is said in Nehemiah 4:14 என்ன சொல்லுது? And what Nehemiah chapter 4 verse 4 says? நீங்கள் உங்களை கர்த்தர் எப்படி வாழ வச்சிருக்காரு? And how the Lord made you to live? செல்வமா வாழ வைக்கிறார். And he made you to live wealthily. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? 9:25 நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு வசதி, வாய்ப்பு, வீடு, தோட்டம் எல்லாம் கொடுத்து உனக்கு பெரிய தயையினால செல்வமா வாழ வச்சிருக்கிறாரு. ஆனா நீ பரலோகத்துக்கு இதே அனுபவத்துல குடும்பமா போயிருவியா? And Nehemiah chapter 9 verse 25 says, and the Lord have given you all kinds of facilities and vineyards and gardens and all kind of fat, and so will you go unto heaven? உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. You must pray for your family. நெகேமியா 4:14 சொல்லி இருக்கிறது, உங்கள் குமாரருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். And 4:14 of Nehemiah says, and you must fight and pray for your brethren, your sons
and your daughters and your wives and your houses. ஆண்டவருடைய சமூகத்துல நீ முழங்கால் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. And the time has come to kneel down in the presence of God. முழு குடும்பமா நீ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படு. And desire to be stand before the presence of God as a family. எஸ்ரா 8 என்ன சொல்லுகிறது? What Ezra chapter 8 says. 21 என்ன சொல்லுகிறது? 8 chapter verse 21. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். And we fasted for our ones and also our little ones. நல்லா புரிஞ்சுக்கோங்க. And understand one thing. எக்காலம் துணிக்கும்போது உன் வீட்ல யாரும் மீதி இருக்க கூடாது. When the trumpet sounds and no one should left behind in your house. மனைவி பிள்ளைகள் உன் குடும்பத்துல உள்ள அண்ணன் தம்பி எல்லாம் பறக்கணும். And so your wife, your children and your siblings and everyone must fly away. நான் சொல்றது சரிதானா? And what I say is right or not? நீ நோவாவாக இருந்தால், and if you are Joab, நீ நோவாவாக இருந்தால், and if you are Noah, நீயும் வருவ உன் குடும்பமும் வரும். and you also will be taken up and your family also. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். And Genesis chapter 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தால், if you are righteous in the sight of the Lord, உன் மனைவி வருவா, and your wife will உன் come, புருஷன் வருவான், and your husband will உன் come, பிள்ளைகள் வரும், and your children will ஒரு come, மருமக்கள் வருவார்கள், and all your sons-in-law will come. நான் சொல்றது சரிதானா? And what I say is right or பைபிள் என்ன not? சொல்லுகிறது? And what the word of God says? நோவா வந்தா, மனைவி வந்தா, 3 பையங்க வந்தாங்க, 3 மருமக்கள் மாறு வந்துட்டாங்க, 8 பேரும் பேழைக்குள்ள வந்தாங்க. உனக்காக பரலோகத்துல எவ்வளவோ இடம் இருக்கு. நீயும் உன் பிள்ளை உன் சந்ததி கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்க வேண்டும். And so here we can see a Noah and wife and sons and also daughter-in-law, and they came to the ark, and so in your end there is no places in heaven, and you all must be caught up in his coming. அப்படினால இந்த நாட்களிலேயே நீங்க கர்த்தருடைய முன்பாக உங்களுடைய குடும்ப சந்ததி முழுவதும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கணும். And if so, in these days, and you and your family, your generation must come to the presence of God and worship him. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, லூக்கா 21:36 படி, according to Luke chapter 21 verse 36. 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக, பல காரியங்கள் சம்பவிக்கும் வருகைக்கு முன்பாக, அதிலெல்லாம் நீ தப்பி ஆண்டவருக்கு முன்னால நிக்கணும்னா நீ ஜெபம் பண்ணி விழித்திரு. And so to escape all things that shall come to pass, and so you have to pray and be watchful. நல்லா ஜெபம் பண்ணுங்க. Pray well. தயவு செய்து பெந்தேகோஸ்காரங்க உங்களுடைய ஆதி நிலவரத்துக்கு நீங்க திரும்பி வாங்க. And all the Pentecostal people, you must come to your former state. உங்களுடைய பிரேயர் தான் உங்களை பாதுகாக்கும். Your prayer will protect you. நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பாதுகாக்கப்படுவீங்க. And so to what extent you pray, to that extent and you will be preserved. நல்லா ஜெபம் பண்ணுங்க. And you must pray well. சும்மா கடமைக்கு 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 1 மணி நேரம் வீட்ல சண்டை போட்டுட்டு இந்த அநேக வீடுகள்ல குடும்ப ஜெபம் சண்டையில தான் முடியுதுங்க. And so just for duty sake, and you should not pray for 10 minutes or 15 minutes, and most of the family prayers அதனால பாதி பேர் சொல்றது என்னன்னா, நீங்க ஜெபிக்கிறீங்களானா ஆமா நாங்க தனித்தனியா ஜெபிச்சுக்குவோம், அப்ப தெரிஞ்சு போகுது தனித்தனியா தான் வீட்ல இருக்கான்னு. When I ask them and how you are praying in your family, and they used to say we all pray alone, if so, and you will be divided and separated. கர்த்தருக்கு முன்பாக நீ தூபம் காட்டுறதா இருக்கணும். டெய்லி நீ தூபம் காட்டணும். And you must pay incense in the sight of the Lord and before him. 1 நாளாகமம் 23:18 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்ட உன்னை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். First Chronicles chapter 23 verse 18 says, and the Lord separated you to take incense in his presence. தானியேல் 9:20 படி பார்க்கும் பொழுது, according to Daniel chapter 9 verse 20, பரிசுத்த பர்வதத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும். and you must pray for holy hill. 1 ராஜாக்கள் 8:60 படி, according to First Kings chapter 8 verse 60, உன் ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியிலே நிக்கணும். and your prayers must stand in the presence of God. வாசிங்க 1 ராஜாக்கள் 8:60. அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகி இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. நீ பண்ண விண்ணப்பம் அங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி நிக்கணும். Let all these my words wherewith I have made supplication before the Lord be nigh unto the Lord day and night, and let it be stay in his presence. இப்ப எக்காலம் துணிச்சா உன் வீட்ல 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, எல்லாரும் பறக்கணும். When trumpet sounds, and 4 or 3 should not be left behind, and they all must caught up and fly away. அப்படியானால்
ஜெபம் பண்ணி நீ விழித்திருக்கணும். And if so, you must pray and watch. வீடுகளை ஜெப வீடா மாத்துங்க. And make your house as a house of prayer. உங்களுடைய படுக்கை அறை ஜெப அறையா மாறட்டும். And let your bedroom become a prayer room. உங்களுடைய படுக்கை அறை வானங்கள் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலாய் மாறட்டும். And let your bed chamber becomes the gates of heaven to உங்களுடைய be opened all படுக்கை the அறை times. தரிசனம் காணுகிற இடமா மாறட்டும். And let it be the place to see visions to be caught up in his coming. உங்களுடைய படுக்கை அறை தேவசத்தம் கேட்கிற இடமா மாறட்டும். And let your bedroom become the room and to hear the voice of God. நான் சொல்ற ஆசை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா? And what the desire I'm telling, do you all have this desire? படுக்கை அறை எப்படி மாறணும்? And how your bedroom must be வானத்தின் வாசலாய் மாறுவதாக. and let it become the gates of heaven. உன் படுக்கை அறையில ஒரு ஏணி வைக்கப்படுவதாக. And let there be ladder kept in your bedroom. உன்னுடைய படுக்கை அறை தேவசத்தம் கேட்கிற இடமாய் மாறுவதாக. And let it become the room to hear the voice of God. உன்னுடைய படுக்கை அறை நீ உன்னுடைய முழங்கால் இடமாக மாறுவதாக. And let it become the room to kneel down. உன்னுடைய படுக்கை அறை வானம் திறக்கப்படுகிற இடமாய் மாறுவதாக. And let your bedroom become the room for the gates of heaven to be opened. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். We are called to stand before God. உன்னையும் என்னையும் நித்தியமாக கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். And the Lord desires to change you and me to stand before him forever and ever. அப்ப கர்த்தருக்கு முன்னாக நாம் நிற்க வேண்டுமானால் If you want to stand before God, தாழ்மைப்படுங்கள். and you must humble பணிவிடைக்காரராய் மாறுங்கள். and become the person to serve. உபவாசத்தில் விழுந்து கிடங்க. And you must fall in fasting. யோக்கியமானதை கர்த்தருக்கு முன்னால செய்யுங்க. And do which is honest in the sight of the Lord. நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்து பழகுங்க. And do which is good, right and truth. குடும்பமாக கர்த்தருக்கு முன்னால வாருங்க. And you come in the sight of the Lord or before his presence as a family. அவரை சந்திக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. And you must pray and watch to meet him. எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். And Elijah had a practice to live before God. சூழ்நிலைகள் அந்த வாழ்க்கையை இழந்தான். And in situation he got changed. கர்த்தர் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு அவனை அழைத்தார். And again the Lord called him back to நீ live such a மறுபடியும் life. எனக்கு முன்பாக வந்து நில். And once again you come and stand before me. கொனவட்டம் சபையே நீ எனக்கு முன்பாக மறுபடியும் வந்து நில். And O church of Konavatam, and come back and stand before me. ஆமென். நான் மறுபடியும் உனக்கு ஊழியம் தருவேன். And I will give you ministry once again. நான் மறுபடியும் உனக்கு அபிஷேகம் தருவேன். And I will give back anointing. நான் மறுபடியும் உன் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். And again I will do the things which I want to do through you. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு Until I have spoken of ஓ thee. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave thee nor forsake thee. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்னாக நிக்க விரும்புறீங்க? அவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. And today how many are desired to stand in the presence of God? Bend your knees. இன்னைக்கு மாத்திரமல்ல, Not only today. என் வாழ்நாளெல்லாம் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். All throughout my life days I desire to stand in the sight of the Lord. வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறவர்கள் நித்தியமாக கர்த்தருக்கு முன்பாக இருப்பார்கள். And they that desire to stand before the Lord forever and ever will stand eternally in his sight. கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு காலையில கொண்டு வந்திருக்கிறார். And the Lord brings anointing to stand before him in his presence. கர்த்தருடைய முன்பாக நிக்காம விலகி போன மனுஷனை பார்த்து, And looking unto the men and did not fall in his presence. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன மனுஷனை பார்த்து, And looking into the man who followed him from his presence. கர்த்தர் சொன்னார் எனக்கு முன்னால வந்து நில்லு. And the Lord said, you stand before me. நான் உனக்கு ஒரு அபிஷேகம் தர போறேன். And I shall give you anointing. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God. அருமையான வாலிபர்களே, And dear young people. அருமையான ஊழியர்களே, And dear servants of ஒருவேளை God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தன்மையை இழந்திருக்கலாம். And you would have lost the nature to stand in the sight of the Lord. இன்னைக்கு மறுபடியும் நீ கர்த்தருக்கு முன்னால வந்து நில்லு. And once again you come and stand before உன்னை God. நான் அபிஷேகம் பண்ணட்டும். And let me anoint you. கிருபையினால் முடி சூட்டட்டும். Let me cover you by grace. நான் மறுபடியும் உன்னிடத்தில் பேசட்டும். Let me speak you once again. மறுபடியும் என் கரம் உன்மேல் பலமாய் இறங்கட்டும். And let my hands come upon you, fall ஓ upon you நான் உன்னை mightily. ஆயத்தப்படுத்தட்டும். And let me prepare you. ரிமானா ஹரியா கரபலா கத்துடபா கத்துடபாரியா ரபாலா ஹிமங்கரபலா கத்துடபலா லிமங்கரபலா கத்துடபாரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் என்னத்தான் எனக்கு முன்னால வந்து நின்னு சொல்றாரு, அது பேர் மட்டும் தான் சொல்லல, மற்றபடி நேரா என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காருன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. And those who see, and the Lord is speaking directly to me, and only he did not mention my name. If so, lift up your hands. நான் ட்ரெயின்ல வரும் பொழுது, கொல்கத்தால இருந்து வரும் பொழுது இந்த மெசேஜ் கர்த்தர் கொடுத்தார். And when I came in train from Calcutta, and the Lord gave this message. எனக்கு முன்பாக என் ஜனத்தை வந்து நிற்க சொல். And ask my people to stand before me. என் முன்பாக என் ஜனம் வரட்டும். Let my people come and stand before me. நான் அவர்களை அபிஷேகம் பண்ணட்டும். Let me anoint them. அபிஷேக தைலத்தை அவங்க கையில நான் கொடுக்கட்டும். Let me give the oil of anointing ஓ in their என் hands. ஜனம் எனக்கு முன்பாக நிற்கட்டும். Let my people stand before me. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Hallelujah. 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 Amen. இந்த தூது ஸ்டார்ட் ஆகும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா வர 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 நீ அப்படியே தேவனுக்கு முன்னால வந்து நின்றுப்பாய் என்று விசுவாசிக்கிறேன். And I'm thinking that, and so when I started this message, when I'm telling the points one by one, and so you would have come into every step and came to his throne. திரும்ப சொல்றேன். Once again I say, யோவான் 15:3 படி நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். According to John 15:3, and according to the doctrines you have heard, and so you are made clean. அப்ப இப்ப நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற பிரசங்கத்தின்படி இப்பொழுதே கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் தனக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. And according to the preaching and sermon that you have heard now, and the Lord brought you and your children before his presence. எனக்கு முன்பாக வந்து நில். And come and stand before me. நான் உன்னை அபிஷேகம் பண்ணட்டும். And let me anoint you. ரிபாகராபாகா திடாபாகா திடாபாகா திடாபானியா ரித்மினே லிபினா ரிபினா கதா. ஆமென். இந்த முழங்கால நீ நிற்கும் பொழுதே கர்த்தர் உனக்காக எழும்பி ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் பின்மாறி கிடக்கிற உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் இழுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் அப்படியே இன்றையிலிருந்து தேவனுக்கு முன்னால நிறுத்தணும்னு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? And when you are standing on knees, and how many are going to pray for your unsaved family and unsaved children, and they must also be brought up to the presence of God. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார். And today the Lord says and gives you a promise. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாய் மாற்ற வாஞ்சிக்கிறேன். I desire to change you and your family to stand worthy in sight or before the Son of Man. இப்படியே முழங்கால்ல கர்த்தருக்கு முன்னால வா. And in this knees you come into the presence of God. முழங்கால்ல அப்படியே தேவனுக்கு முன்னால நில்லு. And you stand on your knees in the sight of the Lord. ஆமென். ஹalleluya. ஒரு அபிஷேகம் இறங்கும். And the anointing comes. ஒரு பலன் இறங்கும். The strength comes. ஒரு சுகம் இறங்கும். And you will receive healing. ஒரு ஆசீர்வாதம் இறங்கும். And the blessing descends. ஒரு அக்கினி இறங்கட்டும். Let the fire descend. எனக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். And you humble in the sight of the Lord. எனக்கு முன்பாக விழுந்து கிடங்கள். And you humble and fall before me. எனக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். And you must do things which is honest in the sight of the Lord. எனக்கு முன்பாக பணிவிடை செய்யுங்கள். And you must do ministry before me. எனக்கு முன்பாக நன்மையும் உண்மையுமானதை செய்யுங்கள். And do which is perfect and good and right before me. எனக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விழித்திருங்க. And you pray and watch before me. ஷிதபலா பகரா பகரா பலா